ஹாய் ஹலோடா மிஸ் அவங்களோட நிஷா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர் தாண்டா வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்குமே உங்கள் சப்போர்ட் தாண்டா காரணம். எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. நிறைய பேர் நான் எப்போ போட்டப்போ ரொம்ப தங்கி தான் போட்டேன், ஆனால் நல்லா இருக்குக்கா, நீங்கள் போடுங்க, மறுபடியும் போடுங்க அப்படின்னு கமெண்ட்லாம் நிறைய பேர் சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக எடுத்து நான் திரும்பி எஃப்எஃப் போட்டேன். எனக்கு உங்களோட சப்போர்ட்டு எப்பயுமே வேணும்டா. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு என்கிட்ட எது பிடிச்சிருக்கு பிடிக்கல நீங்கள் தாராளமாக கமெண்டில் சொல்லலாம். அக்கா இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக மாற்றிக்குவேன். ஓகேவா? மறுபடியும் ஒரு பெரிய தேங்க்ஸ்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால தான் நான் இந்த ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். மை டியர் டேடி அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட். நிறைய பேர் நீங்கள் ஹார்ட்டாக ட்ரை பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஹார்ட் வராதுடா. ஏன்னா அப்படி எப்படி சொல்கிறது, எனக்கு ஹார்ட்லாம் அவ்வளோவா வராது. பட் இது நீங்கள் பேரே மை டியர் டேடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹார்ட் இருக்குதுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருப்பேன். நீங்கள் பாருங்கள். ஓகேவா? எனக்கு ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிறது தான், எனக்கு கமெண்ட் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இது மை டியர் டேடி 1K ஸ்பெஷல். கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்குறேன்டா. இதில் நம்ம ஜேகே ஒரு ரிச் பாய். அவன் அவங்க அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் கொஞ்சம் கேம்பிளிங்கில் இருப்பான். அதில் கொஞ்சம் அடிக்டவன். நம்ம ஜிமின் கொஞ்சம் புவர் தான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும். அதனால் அவன் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருப்பான்டா ஹோட்டலில். சரிடா, ஸ்டோரி அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளக்க போனால் எல்லாமே புரியும். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி, ஹெட்ஃபோன் மஸ்ட். ஓகேவா? பயங்கரமாக தலைவலிக்குது. ஜங்குக் ஏண்டா இப்படி பண்ணுற? குடிக்காதன்னா கேட்க மாட்டேங்கிறியே. நைட்டு ஃபுல்லாக குடிக்கிற, கூத்தடிக்கிற, இப்போ தலைவலிக்குது பற்றியா அப்படின்ட்டு ஜேகே தான் புலம்பிக்கிட்டே இருக்கான். இது யாரா பக்கத்தில் அப்படின்ட்டு அந்த பர்சன் எப்படி எடுத்து பார்ப்பான். ஒரு பர்சன் தான் தூங்குவான். எவன்டா இது? ஜேகே என்னடா பண்ணி தொலைகிற? டெய்லி இதே பழப்பாக வச்சிட்ருக்க பற்றியா அப்படின்ட்டு. ஜூங் எங்கே இருக்க? ஜூங் இங்கே வா. பாஸ் சொல்லுங்கள் பாஸ். யார்ரா இவன்? என்கிட்ட கேட்குறீங்க பாஸ்? எனக்கு தெரியாது. என்ன பண்ண நைட்டு? குடிச்சிட்டு எப்பயும் மாதிரி தான் பாஸ். ஓ, எப்பயும் மாதிரி தானா? என்ன ஜூங், என்னை நீனாவது தடுக்க மாட்டியா? என்ன பாஸ், நீங்கள் என் பேச்சா கேட்பீங்களா? அது ரைட்டு தான். குடித்தா எவன் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். சரி, அவன் ஏன்னு சொன்னேன், என்ன வேணும்னு கேட்டு செட்டில் பண்ணி அனுப்பிடு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எழுந்துச்சி போயிடுவான். இப்போ அந்த பர்சன் தான் எழுந்திரிச்சு அவனுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு அவனும் போயிடுவான். இப்போ ஜேகே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வருவான். ஒரு பிளாக் கலர் அவுட்ஃபிட், செம்ம மாசா, செம்ம அழகாக ஒரு சோஃபா இருக்கும். அதான் உட்காந்துருப்பான். என்ன ஜூங், என்ன இன்றைக்கி ஸ்கெடியூல் அப்படின்னு கேட்பான். பாஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களோட கேம்லிங்கில் உள்ள அந்த பாஸ் உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு காலைல ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னார் அப்படிங்கும்போது, ஓ சரி, நான் வரேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு கேட்பான். இல்லை பாஸ், சொல்லலை, சொல்லிடு ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வா ஆஃபீஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. ஜேகேவும் ஜூங்கும் தான். ஜூங் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஜேகே போயிட்டுருப்பான். இப்போ ஜேகேக்கு தான் ஒரு ஃபோன் வரும். ஹலோ ஜேகே, நான் உன்னை வீட்டுக்கு வர சொல்லி 2 நாள் ஆகுது. எங்கே போனேன்? வரமாட்டியா? நான் உனக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன். என்ன தான் தேக்கி நினச்சிக்கிட்டு இருக்க? மரியாதையாக ஈவினிங் வர அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்பா தான், இந்த ஆளுக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவான். வச்சிட்டதுக்கப்புறம் பாஸ், அப்பா உங்களை எனக்குமே கால் பண்ணாங்க வர சொல்லி. நான் அவர் என்ன தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வான்னு கூப்பிட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு பேசுவார். எனக்கு கல்யாணம் வேணாம் நான் சொல்கிறேன். நான் இப்படியே ஹாப்பியாக தானே இருக்கேன். இவருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ ஆஃபீஸ் வந்துடும். ஜேகே இறங்கி ஆஃபீஸில் போய் அவன் கேபினில் உட்காந்துட்டு ஃபைல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ ஜூங் தான், பாஸ் அப்பா அவங்கள வர சொன்னாங்க பாஸ், இப்போயும் கால் பண்ணாங்க. இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி வா போகலாம் அப்படின்ட்டு ஜேகே கிளம்பி அவங்க அப்பாவை பார்க்க தான் போவான். அப்போ அவங்க அப்பாவை சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. ஜேகே சோஃபாவில் உட்காந்துட்டு, என்ன ஜேகே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க? நான் எத்தனை தடவை உன்னை கூப்பிடுவேன், ஒரு அப்பான்னு கூட நீ மரியாதை கொடுக்குறதே கிடையாது. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டிகிட்டு இருப்பார். என்ன சொல்லுங்கள், நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. இல்லை
எப்போ கேட்டாலும் நான் அப்புறமா பதில் சொல்கிறேன்னு சொல்லலை. இன்றைக்கி எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும். இங்கே என்னான்ட்டு சொல்லிட்டு போ அப்படின்ட்டு ஜேகேயோட அப்பா தான் ஜேகேட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜேகே எதையுமே காதில் வாங்காமல் உட்காந்துருப்பான். இன்றைக்கி நீ எதுவுமே ரீசன் சொல்லாமல் என்னன்னு சொல்லிட்டு போகாட்டி, இல்லை இப்போயுமே நீ அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன அப்படின்னு கேட்பான். இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியல, ஸோ இந்த சொத்துக்கு எல்லாமே நீ ஒரு வாரிசு தான், ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியல, நான் இந்த சொத்தெல்லாம் வந்துட்டு அனாதாசிரமத்துக்கு எழுதிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவான். உடனே ஜேகே என்ன இப்போ சொல்ல வரீங்க? ஆமாம், இதான் என்னோடய லாஸ்ட் முடிவு, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன், இதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னோடனே ஜேகே எந்திரிச்சு கோவமாக போயிடுவான். கோவமாக வந்து காரில் உட்காந்துருப்பான். அப்போ ஜூங் தான் பாஸ் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்பான். மீட்டிங் எத்தனை மணிக்கு? இன்னும் 1 hour இருக்குது. சரி அங்கேயே போ அப்படின்னு சொன்னோன்னே ஜூங்கும் ஜாங்குக்கு தான் அந்த மீட்டிங் நடக்கிற கிளப்புக்கு தான் வந்திருப்பாங்க. இப்போ ஜாங்குக்கு வந்துட்டு அந்த கிளப்பில் சோஃபா ஒன்று பெருசாக இருக்கும். அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு வெயிட்டர் பியர் அப்படின்னு சொன்னோன்னே பியரை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஜாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக குடிப்பான். ஒரு 2 பாட்டில் மாதிரி குடிச்சிருப்பான். ஜூங் தான் ஜங்குக் பாஸ் மீட்டிங் இருக்குது, கொஞ்சம் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். தெரியும் ஜூங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீட்டிங் உள்ள அந்த பர்சன்ஸ்லாம் அந்த கேம்லிங்கில் உள்ள ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களாம் வந்துடுவாங்க. வந்துட்டு ஜங்குக் முன்னாடி உட்காந்துட்டு என்ன ஜங்குக் எப்படி இருக்க அப்படின்னு ஒரு பர்சன் தான் கேட்பான். நல்லாயிருக்கு. அப்புறம் இன்றைக்கி என்ன எதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்பான். இல்லை இன்றைக்கி நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு புது கேம் நம்ம லான்ச் பண்ணலான்னு இருக்கோம், பாரு இந்த கேமை பற்றி அப்படின்ட்டு கேமை காமிச்சிட்ருப்பாங்க. ஜங்குக்கு எதுவுமே இந்த கேமை பற்றிலாம் அவங்க சொல்கிறது எதுவுமே காதில் வாங்காமல் அவன் பாட்டுக்கு அவங்க அப்பா சொன்னதை யோசிச்சுட்டு உட்காந்துருப்பான். அப்போ அது ஒருத்தவங்க என்ன ஜங்குக் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிற என்ன அப்படின்னும்போது, எனக்கு இப்போ லைட்டாக மூடு இல்லை, எனக்கு எதையும் கவனிக்கிற மூடு, நான் நாளைக்கு இந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணிக்கிறேன், ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே ஏன் ஜங்குக் என்னாச்சு? இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பர்சன்ஸ்லாம் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ ஜூங் வந்து என்ன பாஸ் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, இன்னொரு பியர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பீர் இன்னும் எக்ஸ்ட்ரா அடிச்சுட்டு பயங்கர போதையில் உட்காந்துருப்பான். அப்போ ஒயிட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு போட்டுக்கிட்டு ஒரு பர்சன் தான் ஜங்குக் முன்னாடி அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக செம்ம ஹாட்டாக டான்ஸ் ஆடிக்கிட்டு நிற்கிறான். அவனை பார்க்கும்போது அங்கே உள்ள எல்லாமே அந்த கிளப்பில் நிறைய பேர் அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறான், அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஒரு அந்த ஷர்ட்டில் 2 பட்டன் இல்லை அவுத்து விட்டுட்டு பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கான் அந்த பர்சன். ஜேகே தான் யார் இவன் இவ்வளோ அழகாக அதுவும் இவ்வளோ க்யூட்டாக ஏன் முன்னாடி வந்து ஆடிக்கிட்டு இருக்கான், தப்பாச்சே அப்படின்ட்டு கோட் ஒரு பிளாக் கலர் கோட் போட்டிருப்பான். அந்த கோட்டை அவுத்துட்டு அந்த பர்சனுக்கு முன்னாடி போய் தான் நிற்பான். அந்த பர்சன் பின்னாடி திருப்பி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். அது நம்ம ஜிமின் தான். இப்போ ஜிமினை இப்படி தட்டுவான். அவனே ஜிமின் திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்துட்டு ஜேகேவே பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன பேபி டால் அப்படி பார்க்குற? யார் நீங்கள்? நானா? நீ யார்? என்னோட நேம் பார்க் ஜிமின். அப்படியா? உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜங்குக், ஆனால் நீ டேடி கூப்பிடு அப்படின்னு சொல்லுவான். டேடியா? ஆமாம், நான் உனக்கூட டேடி தான். டேடிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படி தான் சொல்லணும், ஓகேவா? என்ன ஏன் என்கிட்ட வந்தீங்க? என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம போதை ஜிமின். இப்போ ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கோட அந்த 2 ஷோல்டர்லேயும் கையை அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு நிற்பான். டேடி டான்ஸ் ஆட வரீங்களா என் கூட அப்படின்னு கேட்பான். கரும்பு திங்க கூலி வேணுமா? வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் வந்துட்டு ஜிமின் ஷோல்டரில் போட்டுட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஹே பேபி டால் என் கூட வரியா அப்படின்னு கேட்பான். எங்கே? நம்ம பாக்கி டான்ஸை போய் என்னோடய வீட்டில் பண்ணலாம், வரியா அப்படின்னு கேட்பான். இல்லை நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் சொல்லக்கூடாது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஜிமினை கூப்பிட்டுட்டு அவனோட வீட்டுக்கு தான் போவான். ஜூங் தான் எப்போயும் மாதிரி ட்ரைவ் பண்ணிவிட்டு ஜங்குக் கூட ஒரு பையன் இருக்கிறத பார்த்துட்டே வருவான். இப்போ ஜூங் வீடு வந்துடும். ஜங்குக் இறங்கிட்டு ஜிமினை ரூம்குள்ளே கூப்பிட்டு போவான். ரூம்குள்ளே கூப்பிட்டு போன உடனே ஜிமினும் ஜேக்கியும் லிப் லாக் பயங்கரமாக பண்ணிக்குவாங்க.
அந்த லிப் லாக் அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ ஒரு செம்மையாக போய்கிட்டுருக்கும். லிப் லாக் பண்ணிக்கிட்டே அவங்க 2 பேரோட ஷர்ட்டையும் கழட்டி போட்டுருவாங்க. அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ க்யூட்டாக இருக்கு, நான் அப்படி ஒரு அழகை பார்த்ததே இல்லை, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட உடம்பு ஃபுல்லாக கிஸ் கொடுக்குறான். இல்லை எனக்கு கூசுது ஜங்குக், என்னை விடுங்க ஜங்குக். ஜங்குக் இல்லை டேடி, டேடி எனக்கு ரொம்ப கூசுது டேடி, என்னை விடு டேடி அப்படின்னு சொல்லும்போது விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் பயங்கரமாக ரப் பண்ணிவிட்டு ஜிமினை பயங்கரமாக மூடியேற்றி விட்டுட்ருக்கான். டேடி அப்படியே ஜிமினை கட்டிலில் படுக்க வச்சுட்டு ஜிமின் மேலே ஜேகே ஓவர் ஆகிட்டு, இந்த மாதிரி ஒரு அழகு நான் பார்த்ததே இல்லை என்னோடய லைஃப்பில், இவ்வளோ அழகாக இருக்க, எவ்வளோ ஹாட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உடம்பு ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஜேகே. ஜங்குக் ப்ளீஸ் ஸ்லோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஜங்குக் இல்லை டேடி சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, டேடி ஸ்லோவாக பண்ணுங்க என்னத்தையும் முடியலை அப்படின்னு சொல்லும்போது, ஸ்லோ இந்த டேடிக்கு வராது, நீ இங்கே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிப்பை கிஸ் பண்ணிவிட்டு ஜிமின் எதுவுமே பேச விடாமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஜிமின் தான் பயங்கர மூன் பண்ணிக்கிட்டு செம்ம இன்டிமிஸியாக அந்த நைட் போயிட்டுருக்கு. இப்போ மார்னிங் ஆகிடுது. ஜேகேயும் ஜிமினும் ஹக் பண்ணிட்டு படுத்துருக்காங்க. ஜேகேயோட செஸ்ட்டில் நம்ம ஜிமின் தான் படுத்துருக்கான். ஜிமின் தான் முழிச்சு பார்க்குறான், ஜேகே பக்கத்தில் இருக்கான். அச்சோ இது யார், நான் இப்போ இங்கே வந்து படுத்தேன் அப்படின்னு ஏஞ்சி பார்க்குறான். ஐயோ இது யார் வீடு, நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏஞ்சி பார்க்கும்போது அவன் உடம்புல ஒரு ட்ரெஸ் இல்லை, இன்னும் ட்ரெஸ் இல்லை, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு பார்த்துட்ருக்கான். நான் எப்படி இங்கே வந்தேன், யார் இவர் எப்படி நம்மக்கிட்ட படுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். என்ன ஆனிச்சு நைட்டு அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்குறான். பார்க்கும்போது நைட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் வந்திருப்பான். அவனுங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 2 பேர் ஜிமின் சொல்கிறத கேட்காம அவனுக்கு நிறையா ஊற்றி விட்டுருப்பாங்க. ஸோ அவன் பயங்கர போதில் இருந்திருப்பான். அது வரையும் தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, சுத்தமாக ஞாபகம் இல்லை. இப்போ முழிச்சு பார்த்தா இங்கே இருக்கேன், என்ன ஆச்சு ஜிமின், என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு ஜிமின் புலம்பிக்கிட்டு இருப்பான். இப்போ ஜேகே லைட்டாக எந்திரிச்சு பார்க்கும்போது ஜிமின் வந்துட்டு ஃபுல்லாக அவனோட போர்வையான கவர் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். இப்போ அவனோட தலையை எப்படி தலையில் எப்படி அவனோட கையை எப்படி வச்சுட்டு இப்படி சைடாக படுத்துட்டு, என்ன பேபி டால் எப்படி இருக்க, இப்போ ஓகேவா, நைட்டு டேடி இப்படி ஒன்று நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணனா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொல்கிறீங்க, நைட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பான். என்ன ஆச்சா டேடி, இவ்வளோ பண்ணியுமா என்னாச்சுன்னு கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு தெரியல, என்ன பண்ணீங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது, குழந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கும்போது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்ன பண்ணீங்க என்ன, நான் ஒன்றும் பண்ணலை, நீ தான் டேடின்னு என்னை மூடி ஏற்றி விட்டு நான் கொஞ்சம் ரஃப்பாக நடந்துக்கிட்டேன் ஜிமின் அப்படிங்கும்போது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நானா ஜங்குக் அவனோட டேடி அப்படின்னு சொல்லும்போது, என்ன டேடிங்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கும்போது, புரியலையா, இவன்கிட்ட இப்போ என்ன சொல்கிறது அப்படின்ட்டு போய் எழுந்திரிச்சு ஜிமின் தான் அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாத்ரூமில் போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போவான். அப்போ சேஞ்ச் பண்ண போகும்போது கண்ணாடியை பார்க்கும்போது கழுத்தில் அவனோட செஸ்ட்டுக்கிட்டலாம் பைட் மார்க் இருக்கும். அச்சோ இதெல்லாம் எப்படி வந்துச்சு, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்ப்பான். அங்கங்கே பைட் மார்க் இருக்கும். என்ன ஜிமின் பண்ணி வச்சுருக்க, என்னடா பண்ண நைட்டு, இதுக்கு தான் இந்த பரதேசி நான் எங்களை கொடுக்காதீங்கடான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு, ஹலோ மிஸ்டர், நீங்கள் யார், நைட்டு நான் எப்படி வந்தேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கும்போது, எதுவுமே ஞாபகம் இல்லையா, அப்போ இன்றைக்கி ஒரு நைட் என் கூட எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க ஜங்குக் அப்படின்னு ஜிமின் சொல்லோன்னே ஜங்குக் தான் ஜிமின் கிட்டக்க வந்துட்டு, என்ன நைட்டு ஃபுல்லாக டேடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன், என்ன பேபி டால் அவ்வளோதானா, இல்லை எனக்கு புரியலை, நான் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் நைட்டு நடந்தது டேடி இதை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் எதுவுமே நடக்காத மாதிரி எதுவுமே ஆகாத மாதிரி இன்னும் நடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, நான் நடிக்கிறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கிளப்புக்கு வந்தேன், அந்த பரதேசி நாய்ங்க எனக்கு என்ன கொடுத்தானுங்கன்னு தெரியல, நான் ரொம்ப போதை ஆகிட்டேன், அது வரையும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியல அப்படிங்கும்போது, ஓ
அப்போ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு கிட்டக்க வருவான். போய் கிட்டக்க வந்துட்டு அந்த ஒரு வாலில் ஜிமின் அப்படியே பின் பண்ணிட்டு நிற்பான். நீ தெரிஞ்சு வந்தியா தெரியாமல் வந்தியா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் உன் கூட இருந்த அந்த நைட் நான் இன்ன வரையும் யாரு கூடயுமே அந்த ஃபீல் நான் பண்ணது கிடையாது. ரொம்ப ஸ்பெஷல் நீ தெரியுமா ஜிமின்சி அப்படின்னு சொல்லும் போது, ஜிமின்சி ஆமாம் என்னோட நேம் உங்களுக்கு தெரியுமா? அதான் நைட்டு சொன்னேன் பார்க் ஜிமின். ஸோ ஜிமின்சி இப்போ என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பான். எனக்கு எதுவும் வேணாம் என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த இடத்த விட்டு போயிடுவான். உடனே ஜங்குக்கு வந்துட்டு, நீ யார் என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது பேபி டால், ஆனால் நைட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா, உன்னால் மட்டும்தான் பேபி டால், நெக்ஸ்ட் டைம் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுவான். இப்போ ஜிமின் தான் கீழே போயிட்டு ஸ்டெப்பில் இறங்கி போயிட்டு இருப்பான். அப்போ ஜூங் தான் பார்ப்பான். என்ன உனக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு கேட்பான். என்ன காசா? இல்லை இந்த இடத்துல எல்லாமே லூஸா அப்படின்னு கேட்பான். இல்லை எனக்கு புரியல, என்ன எதுக்கு காசு அப்படின்னு கேட்பான். ஓ புதுசா நீ அப்படின்னு கேட்கும்போது, புதுசா எனக்கு ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னு கேட்பான். ஜங்குக் தானே அவனை நைட்டு கூப்பிட்டு வந்தார். ஆமாம் கூப்பிட்டு வந்தான், நான் போதையில் இருந்தேன் தெரியாமல் வந்துட்டேன்னு தான் இப்போ தான் அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்கள் காசு அப்படி இப்படிங்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுவான். இப்போ ஜூங் தான் ஆச்சரியமாக பார்ப்பான். என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஜிமின் தான் அவனோட ரூமில் போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, இப்போ இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் இவனுங்க கிட்ட, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டங்க் வந்துட்டு, என்ன மச்சான் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் அவனோட பட்டனை ஃபுல்லாக போட்டு, டேய் நான் நைட்டு அவ்வளோ சொன்னேன்ல எனக்கு ஊற்றி கொடுக்காதீங்க சரியாக போதை ஆக்கி விட்டுட்டு என்னை கூப்பிட்டு கூட போகாமல் எங்கடா போனீங்க அப்படின்னு கேட்பான். டேய் நான் தாண்டா அதை கேட்கணும், உன்னை தேடினேன் எங்கடா போனேன் அப்படின்னு கேட்கும்போது, எங்கே போனேன் அப்போ நான் எங்கே போனேனே உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கும்போது, இல்லைடா நாங்கள் உன்னை தேடணும் நீ இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஓ இல்லைன்னு அப்படியே விட்டுட்டிங்களா, டேய் நீ எங்கேயும் உன்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அப்படி எதுவும் போயிருப்பேன்னு நினச்சிட்டு தாண்டா விட்டுட்டோம் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவனோட பாத்ரூமுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுவான். என்ன இவன் இப்படி நடந்துக்கிறான், எங்கே அப்படி போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நிற்கிறான். இப்போ ஜிமின் தான் குளிச்சுட்டு துண்டை கட்டிட்டு வருவான். இப்போ டேய் இங்கே வா அப்படிமா, என்னடா அப்படிங்கும்போது அவனோட அந்த செஸ்டில் எல்லாம் இருக்கும்போது, என்னடா இது அப்படின்னு கேட்பான். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூம்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வருவான். டங்க் சொல்லுவான், ஒழுங்காக சொல்லு ஜிமின் என்ன ஆச்சுன்னு ஆகிட்ட அப்படிங்கும்போது, ஜிமின் வந்துட்டு டங்க்கும் ஜிமின் ரொம்ப க்ளோஸு, அதனால் ஜிமின் நடந்ததெல்லாம் சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்பான். ஆமாண்டா முழிச்சு பார்க்கும்போது அங்கே இருந்தேன், எப்படி போனேனே தெரியல அப்படிங்கும்போது, அப்புறம் என்னடா ஆச்சு, இப்படியோ வந்துட்டு அந்த இடத்த விட்டுட்டு, நாங்கள் உன்னை காணும்னு தேடினோம், ஆனால் நீ எங்கேயாவது போயிருப்பேன்ட்டான், சரி காலைல வந்துடுவேன் தான் வந்துட்டோம், ஆனால் நீ இப்படி போயிட்டு எங்கேயோ மாட்டிப்பேன் நான் நினைக்கல ஜிமின் அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படியே என்னை விட்டுட்டு இருந்துட்டீங்களே நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருப்பான். சரிடா யார் அதுன்னு தெரிஞ்சிச்சா அப்படிங்கும்போது, தெரியல ஏதோ பெரிய வீடு, இவ்வளோ பெரிய வீடாக இருந்துச்சு, அவரோட நேம் ஜங்குக்கான், அவ்வளோ வந்துட்டு என்கிட்ட ரொமான்ஸாக பேசிக்கிட்டு இருக்காரு. என்னது ரொமான்ஸாக பேசினாராம்? ஆமாம் நான் வந்துட்டு என்கிட்ட அவர் கூட ஒன்றா இருந்துட்டேன் போல டங்க் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற? ஆமாம் டங்க் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஜிமின், தெரியல டங்க் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் டங்க்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ டங்க் சரி ஃபீல் பண்ணதை விட நீ எதுவுமே தெரிஞ்சு பண்ணலை தானே, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே ஜங்குக் சைடில் தான் ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு ஜங்குக்கிட்ட, என்ன ஜங்குக் என்ன முடிவு பண்ணியா, இன்றைக்கி நீ சொல்கிறியா இல்லை நான் சொன்னது செய்வா அப்படின்னு கேட்பாரு. இந்த ஆள் காலையிலே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருப்பான். நான் ஈவினிங் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஜங்குக் தான், என்ன பண்ணுறது ஜோங் ஏதாவது சொல்லு அப்படிங்கும்போது, நான் என்ன சொல்கிறது பாஸ், இல்லை எப்போ பார்த்தாலும் கல்யாணம் என்னை போட்டு கழுத்து அறுக்கிறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் நைட்டு அப்படின்ட்டு வாழ்கிறவன் என்னை போய் கல்யாணம் பண்ணி அந்த கல்யாண வாழ்க்கை அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, என்னோடய லைஃப் இது தான், நான் இதில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்போ பெரிய பாஸ் வந்துட்டு சொன்னதை செஞ்சிருவார்ல பாஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அதுக்காண்டி தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு ஐடியா வேணால் சொல்லவா அப்படின்னு கேட்பான்.
என்ன சொல்லு அப்படின்ட்டு. இல்லை பாஸ், காலையில் ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வந்தான்னு நைட்டு கூட நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்களே. ஓ ஆமாம், அவனை வேண்டா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற ஜூங், அவனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன். இல்லை பாஸ், நீங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ பேரோட இருந்திருக்கீங்க, ஆனால் இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி சொல்கிற? இல்லை நான் காசு அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் அவன் போயிட்டான். இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய பேர் கூட இருந்திருக்கீங்க, ஆனால் எல்லாருமே உங்கள் காசுக்காண்டி மட்டும்தான் வந்தாங்க, ஆனால் இவன் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன சொல்ல வர ஜூங்? இல்லை பாஸ், உங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டா ஜிமின் கூட ஒரு 1 இயர் கான்டாக்ட் போட்டு வேண்டா இருங்க, எப்படி இருக்குது லைஃப் போகுது அப்படின்னு பாருங்க அப்படிங்கும்போது, எனக்கு புரியலை ஜூங், என்ன சொல்கிறேன்னு தெளிவாக சொல்லு. இல்லை ஜாங்குக் பாஸ், பெரிய பாஸ் வந்துட்டு உங்களை இன்றைக்கி ஈவினிங்குள்ளே சொல்ல சொன்னாங்கல்ல, நம்மளுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் நீங்கள் ஜிமினை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஜிமின்கிட்ட 1 இயர் கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு பாருங்கள், கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் ஒத்துக்குவானா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்கும்போது, அதான் நம்ம போய் வேண்டாம் ஜிமின்கிட்ட பேசி பார்ப்போமா அப்படின்னு கேட்பான். ஓ அப்படி சொல்கிறியா, உனக்கு ஜிமின் எப்படி தெரியும், அப்படி எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் விசாரித்தேன், அவன் வந்துட்டு ஒரு ஹாஸ்டலில் தான் இருக்கான், ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்ட்டு நான் விசாரித்தேன் அப்படிங்கும்போது, ஓ இவ்வளோ விசாரிச்சிட்டியா? ஆமாம் பாஸ், சரி வா போகலாம் அப்படின்ட்டு ஜாங்குக்கும் ஜூங்கும் தான் கிளம்பி ஜிமினோட ரூமுக்கு போவாங்க. போனால் அங்கே டங்க் தான் இருப்பான். ஜூங் தான், எங்கே ஜிமின் எங்கே அப்படின்னு கேட்பான். ஜிமின் நீங்கள் யார்? நான் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, ஜிமின் எங்கே? ஜிமின் வேலைக்கு போயிருக்கான். ஓ எங்கே போயிருக்கான், அட்ரஸ் தெரியுமா? அதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் யார்? நான் ஜிமினோட அண்ணன். அண்ணனா? ஜிமினுக்கு அண்ணன்லாம் கிடையாது. அப்போ சித்தப்பா. என்னது சித்தப்பாவா? யார் நீ? ஏன் வந்து போய் சொல்லிகிட்ருக்க? யார் நீ? ஜிமினோட நம்பர் கொடு, ஜிமினோட அட்ரஸ் கொடு, நான் கொடு. அதெல்லாம் நான் எப்படி தெரியாதவங்கள்ட்டெல்லாம் ஜிமினை பற்றி சொல்ல முடியும்? எனக்கு எல்லாம் ஜிமினை தெரியும், நீ அட்ரஸ் மட்டும் கொடு. ஜூங் வந்துட்டு ரொம்ப இது பண்ணி கேட்குறதுனால டங்க் வந்துட்டு அட்ரஸை கொடுத்துட்டு, நான் இன்ன வரையும் தெரியாதவங்கள்ட்டலாம் ஜிமினோட அட்ரஸ் கொடுத்ததில்ல, நீ யாருன்னே தெரில, வந்துட்டு ஓவராக இங்கே பேசிகிட்டு இருக்க. நான் ஓவராக பேசுகிறேன், நீ ஓவராக பேசுகிறான், நீ தான் எப்படி உன்னை ஜிமின் ரூமில் வச்சிட்ருக்காரு, ஸோ வாய் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் டங்கை விட்டுட்டு போயிடுவான். டங்க் வந்துட்டு யார் இவன், சம்மந்தமே இல்லாமல் ஜிமினை பற்றி விசாரிச்சுட்டு போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ ஜூங் வந்துட்டு ஜங்கு கிட்ட, ஜிமின் இல்லையா, வேலைக்கு போயிருக்கானா, அந்த அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவான். சரி வா போகலாம் அப்படின்ட்டு ஜூங்கும் ஜங்குக்கும் இப்போ ஹோட்டலுக்கு தான் போவாங்க, ஜிமின் வேலை செய்கிற ஹோட்டலுக்கு. ஜிமின் வந்துட்டு அங்கே எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு நிற்கிறத ஜங்குக்கும் ஜூங்கும் பார்ப்பாங்க. இப்போ நான் போய் கூப்பிட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஜிமின் நிற்கிற இடத்துக்கு போவான். ஜிமின் எனக்கு சர்வ் பண்ணிட்டு நிற்பான். என்ன பேபி டால் இப்படி இருக்க, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? அதுவா, என்னோடய பேபி டாலை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். கொஞ்சம் பேசணும் வரியா? என்ன பேசணும்? இல்லை கொஞ்சம் பேசணும். இல்லை பாஸ் இருக்காங்க திட்டுவாங்க, அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்துட்டு ஜங்குக் தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போவான். ஜங்குக் கையை விடுங்க ஜங்குக் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லும் போது ஜங்குக் எதையுமே காதில் வாங்காமல் அவன் பாட்டு வந்துட்டுருப்பான். இப்போ அந்த கார் நிற்கிற இடத்துக்கு ஜிமினும் ஜங்குக்கும் வந்து நிற்பாங்க. இப்போ ஜங்குக்கிட்ட, என்ன எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்துட்டீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அதுவா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவான் ஜங்குக். என்னது கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்கீங்க, என்ன நடக்குது இங்கே? ஜூங் நீ சொல்லு என்னான்ட்டு அப்படின்ட்டு ஜூங்கை ஜங்குக் சொல்லுவான். அதுவா, ஒன்றும் இல்லை ஜிமின், நீங்கள் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கணும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மேரேஜ் பண்ணணும்? நான் ஏன் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்? நான் எதுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணணும், எனக்கு புரியலை அப்படிங்கும்போது, இல்லை ஜிமின், நீங்கள் ஜங்குக்கை 1 இயருக்கு கான்ட்ராக்ட் மாதிரி மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்காண்டி நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன காசு கொடுக்குறீங்களா? காசு கொடுக்குறதுனா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்லை நீங்கள் பணக்காரங்களாக இருந்தால் என்ன வேணாலும் சொல்லுவீங்க, அதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் கேட்கணுமா அப்படின்ட்டு ஜிமின் தான் ஜங்குக்கு வந்துட்டு ஜிமினே பார்ப்பான். ஃபஸ்ட்டு எதுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜூங் வந்து இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லுவான். அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்க ஜங்குக்கு சொன்னது எல்லாம். ஓ உங்களுக்கு இப்போ ஒரு ஆள் வேணும், அதுக்காண்டி என்ன தேடிட்டு இருக்கீங்களா? ஸோ சாரி, அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் கிடையாது. அந்த மாதிரி
கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய பர்சன் இருப்பாங்க, அவங்கள யாரையாவது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஜிமினோட ஹேண்டை ஜங்குக் பிடிச்சிட்டு, என்ன ஜிமின்சி, அதான் நான் சொல்கிறேன்னு, இந்தா இந்த செக் வச்சுக்கோ, இதில் என்ன அமௌண்ட் வேணாலும் ஃபில் பண்ணிக்கோ, எனக்காண்டி 1 இயர் வா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு புரியலை, இதுக்கு மேலேயும் நான் உங்களை ஏதாவது பேசிடுவேன், மரியாதையாக போயிருங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கிழிச்சு போட்டு ஜிமின் தான் போயிடுவான். இப்போ ஜங்குக்கு தான் ஜூங் பார்த்துட்டு, இல்லை பாஸ், நான் எப்படியாவது சொல்லி புரிய வைக்கலான்னு தான் வந்தேன், பட் ஜிமின் இப்படி இருப்பான்னு நினைக்கல அப்படிங்கும்போது, இப்போ என்ன பண்ணுறது ஜூங், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கும் ஜங்குக்கும் கிளம்பிடுவாங்க. இப்போ ஜிமின் தான் அவனோட ரூம்குள்ளே வந்திருப்பான். அப்போ டங்க் வந்துட்டு, ஜிமின் உன்னை தேடிட்டு 2 பேர் வந்தாங்களா அப்படிங்கும்போது, ஓ நீ தான் கொடுத்தியா, ஆமாம் ஒருத்தன் வந்துட்டு என்னை மிரட்டி வாங்கிட்டு போகிறான், நான் என்ன பண்ணுவேன், அதான் வந்தானுங்க அப்படிங்கும்போது, என்ன யார் அவங்க 2 பேரும், நான் நேற்று சொன்னேன்னு அவனுங்க தான், ஓ அவங்க தானா, இதில் ஜங்குக் அவன் காரில் உட்காந்துருந்துருப்பான், உள்ளக்க வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தானா, ஆமாம் அவன் வந்து அவனோட பாடி கார்டு அப்படின்னு சொல்லும்போது, ஓ என்னவா, 1 இயருக்கு நான் கான்ட்ராக்ட் மேரேஜில் வந்துட்டு இருக்கணுமா, ஜங்குக்கு ஒய்ஃபாக இருக்கணுமா அப்படிங்கும்போது, என்னது ஒய்ஃபாக இருக்கணும், ஆமாம் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஜங்குக்கை வற்புறுத்துறாராம், ஸோ 1 இயர் மாதிரி நான் வந்துட்டு ஒய்ஃபாக இருக்கணுமா அப்படிங்கும்போது, இப்படி இல்லாமல் இருப்பாங்க, அதான் இருக்காங்களே பார்த்தில அப்படிங்கும்போது, இப்போ ஜிமினுக்கு தான் ஒரு கால் வரும். ஜிமின் எடுத்து, ஹலோ ஜிமினா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் நான் ஜிமின் தான் பேசுகிறேன், உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல ஜிமின், ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கோம், மூச்சு திணறல் அதிகமாகி நைட் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அப்படின்ட்டு ஜிமினோட மாமா தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னமாம்மா சொல்கிறீங்க, இப்போ எங்கே இருக்காங்க அம்மா அப்படின்ட்டு கேட்பான். ஜிமின் அந்த அவங்க மாமா வந்துட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ஜிமினை வர சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிமின் தான் ஃபோனை கட் பண்ணிட்டு, டக் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு இல்லையா, நான் போய் பார்த்துட்டு வரவா, ஓ இப்படி ஆயிரு ஜிமின் நானும் வரேன் அப்படின்ட்டு ஜிமினும் டங்க்கும் தான் ஹாஸ்பிட்டல் போவாங்க. போயிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மா ஐசியூவில் இருப்பாங்க. அப்போ என்னாச்சு மாமா, என்னாச்சு அம்மாவுக்கு, ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை கவலைப்படாத, அம்மா நைட்டு ரொம்ப மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க, அப்போ நான் யதார்த்தமாக போனேன், அப்போ பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்ப்பா, அச்சோ நான் இதுக்கு தான் தனியாக இருக்காதம்மா என் கூட வந்துடு அப்படின்னு சொன்னேன், அம்மா கேட்காம இப்போ பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அழுதுகிட்டு இருப்பான். அழுகாத ஜிமின் வா டாக்டர்கிட்ட போய் என்னான்னு கேட்போம் அப்படின்ட்டு அவங்க மாமா ஜிமின் 3 பேரும் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ டாக்டரு, இல்லை அவங்க கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, அவங்களோட லங்ஸ் ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, ஆமாம் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம செயற்கையாக அதை மாற்றி வைக்கலாம், ஸோ கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ ஆகும் அப்படின்னு ஜிமின் கேட்குறான். ஒரு 5 lakh மாதிரி ஆகும் ஜிமின் அப்படின்னு சொல்லும்போது, ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஒரு 2 வீக்கில் நம்ம இதை செய்யணும், அப்படி இல்லாட்டி உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ வெளியே வந்துட்டு டங்க் கிட்ட சொல்லிவிட்டு, நான் என்ன பண்ணுவேன் டங்க், நான் இப்போ தான் ஹோட்டலில் சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கேன், நான் என்ன பண்ணுவேன் டங்க் அப்படின்னு சொல்லிட்டு டங்க் அழுவான். ஜிமின் அழுகாத ஜிமின் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டங்க் தான் ஜிமின் ஹக் பண்ணிட்டு நிற்கிறான். ஜிமினோட மாமா தான், என்ன பண்ண போகிற ஜிமின் அப்படிங்கும்போது, தெரியல மாமா நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான். இப்போ கவலைப்படாத, கடவுளை ஏதாவது வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருக்கேன், நீ போயிட்டு ஏதாவது ரெடி பண்ணு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மாமா சொல்லுவார். உடனே நீங்கள் பார்த்துக்கோங்க அம்மாவை, நான் ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துட்டு அவனோட ரூமுக்கு வந்துடுவான். உட்காந்துட்டு அப்படி அழுவான், என்ன பண்ணுறது அப்படி தெரியாமல் அப்படி அழுகும்போது இப்போ அவனுக்கு ஜங்குக் ஞாபகம் வரும். இது மாதிரி நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வரும். இப்போ ஜிமின் தான் ஜூங்க்கு கால் பண்ணி, ஹலோ நான் ஜிமின் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லு ஜிமின், இல்லை ஜூங் நீங்கள் நைட் என்கிட்ட கேட்டீங்கல்ல, ஆமாம் ஜங்குக் மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி நான் ஒத்துக்கிறேன், அவனை மேரேஜ் பண்ணிக்க அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற ஜிமின், ஆமாம் ஜூங் எனக்கு அமௌண்ட் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஜிமின் கேட்பான். கண்டிப்பாக ஜிமின், உனக்கு எவ்வளோ வேணும், எனக்கு ஒரு 5 lakh வேணும் ஜூங். கண்டிப்பாக ஜிமின் நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ தான் ஜங்குக்கை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறீல அப்படின்னு சொல்லும்போது, ஒத்துக்கிறேன், ஓகே பணம் நான் காலையில் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் ஃபோனை கட் பண்ணிடுவான்.
இப்போ டங்க் என்ன பண்ணுற தெரிஞ்சு பண்ணுறியா ஜிமன்? எல்லாம் தெரிஞ்சு தான் டங்க் பண்ணுறேன். எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு அம்மா தான் முக்கியம். அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு இப்போ இதனால் இது மட்டும் தான் தெரியுதா ஜிமன்? எனக்கு வேறு வழி இல்லை டங்க். நான் என்ன பண்ணுவேன் நீனே சொல்லு. நான் இப்போ தான் ஹோட்டலுக்கு வேலை போயிட்டுருக்கேன். எனக்கு என்னை நம்பி யார் காசு கொடுப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் புலம்பிக்கிட்டு இருக்கான். டங்க்கும் அவனோட நிலைமையை புரிஞ்சுட்டு, என்ன ஜிமன் இப்போ என்ன சொல்ல போகிற அம்மாக்கிட்ட அப்படிங்கும்போது, அதான் தெரியல டங், நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான் ஜிமன். ஏதாவது நான் அப்போதைக்கு சொல்லிக்கிறேன். நான் ஏதாவது வெளியூரில் வேலை பார்க்க போகிறேன், 1 year கான்ட்ராக்ட் மாதிரி போகிறேன் வேலை பார்க்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் தான் சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு டங்க் தான் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, இப்போ காலையில் ஆயிரும். ஜூங் தான் ஜங்குக்கு கால் பண்ணி, ஜங்குக் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிமா. சொல்லு ஜூங். ஜிமின் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். என்னது ஒத்துக்கிட்டானா? ஆமாம், எனக்கு நைட் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒத்துக்கிட்டு அவங்க 5 lakh மாதிரி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ பணத்துக்காண்டி தான் சார் ஒத்துக்கிட்டாரா? சரி சரி கொடுத்துட்டு கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபோனை வச்சுருவான். இப்போ ஜூங் தான் பணத்தெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் ஜிமின் கிட்ட கொடுத்துட்டு, ஜிமின் ஈவினிங் வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்பான். நான் ரெடி ஆகிட்டு சொல்கிறேன் ஜூங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த பணத்தை வாங்கிட்டு வேகமாக போயிடுவான். ஜூங் யோசிப்பான், ஏன் இவன் இவ்வளோ வேகமாக எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஜிமினை பார்த்துக்கிட்டு நிற்பான். ஜிமின் வந்துட்டு போயிடுவான். இப்போ ஜிமின் போயிட்டு டாக்டர்கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு, ப்ளீஸ் டாக்டர் எங்கள் அம்மா எப்படியாவது க்யூர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் நீ கவலைப்படாத ஜிமன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமினோட மாமா தான் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ண ஜிமன் பணத்துக்கு அப்படின்னு கேட்பாங்க அவங்க மாமா. இல்லை மாமா, நான் கான்ட்ராக்ட் மாதிரி 1 yearக்கு வேலை பார்க்க நான் போகிறேன். நான் அப்பப்போ வந்து அம்மாவை பார்த்துக்கிறேன். நீங்கள் அது வரையும் அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவங்க மாமா தான் ஜிமின் ஹக் பண்ணிவிட்டு, நீ கவலைப்படாத ஜிமன், நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இப்போ ஜிமின் தான் அவங்க அம்மா ரூமுக்குள்ளே போய் அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு ஜிமின் அவங்க அம்மா கை மேலே வச்சுட்டு, அம்மா நான் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரில, ஆனால் நான் ஒரு தப்பு செஞ்சிட்டோம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லுவான். அவங்க அம்மா வந்துட்டு மயக்கத்தில் இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் உன் பையனை எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறேம்மா, எனக்கு வேறு வழி தெரியலம்மா, உன்னை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியல, நான் இது பண்ணால் மட்டும்தாம்மா உனக்கு நான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுனான். இப்போ அம்மா நான் வரத்துக்குள்ளே நீ கண்டிப்பாக நல்லாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் அவங்க அம்மாவை நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு போயிடுவான். போயிட்டு அவனோட ரூமில் தான் போய் ஜிமன் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். இப்போ டங்க் தான், என்ன ஜிமன் எப்போ கிளம்புற அப்படின்னு கேட்பான். தெரியல, ஈவினிங் ஜூங் வந்து கூட்டு போகிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். டங்க், நான் பண்ணுறது சரியா டங்க், எனக்கே தெரியல டங்க் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஜிமன் பண்ணுவேன் நீனும், அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, தெரியல டங்க், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னோன்னே ரொம்ப சீக்கிரமாக இந்த முடிவை எடுத்துட்டேன், இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டங்க் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கும் ஃபீல் பண்ணாத ஜிமன், எல்லாம் சரியாகிரும், உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு டங்க் தான் ஹக் பண்ணுவான். என்ன ஜிமன் எல்லாம் எடுத்து வச்சுட்டியா அப்படின்னு கேட்பான். இப்போ இல்லை, நான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சூட்கேஸில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பி தான் நிற்பான். இப்போ ஜூங் தான் ஜங்குக்கிட்ட, சார் நம்ம ஈவினிங் போயிட்டு அப்பாவை பார்க்கணும்ல, நான் போய் ஜிமினை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கும்போது, ஓ ஜிமின் ரெடி ஆகிட்டானா அப்படின்னு கேட்பான். ரெடி ஆகிட்டேன்னு தான் கால் பண்ணி சொன்னான். கான்ட்ராக்டில் சைன் வாங்கிட்டியா ஜூங்? இல்லை வாஸ், இனிமேல் தான் வாங்கணும், ஃபஸ்ட் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ ஜிமினை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, சரி பாஸ் அப்படின்ட்டு 2 பேரும் தான் கிளம்பிடுவாங்க. கிளம்பி காலில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஜிமினோட அந்த இதுக்கு வந்துட்டு ஜிமின் கிட்ட தான் ஜூங் வந்துட்டு ஜிமின் அப்படின்னு கூப்பிடுவான். வந்துட்டிங்களா ஜூங்? வந்துட்டேன்பா, நீ இந்த பேப்பரில் மட்டும் சைன் பண்ணணும் ஜிமின் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஜிமின் தான் அந்த பேப்பரை படித்து பார்ப்பான். 1 year கான்ட்ராக்ட் மாதிரி எழுதியிருக்கும். இப்போ ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைட்டாக கண்ணு கலங்க தான் அந்த பேப்பரில் சைன் போட்டு கொடுப்பான். பார்த்துட்ருப்பான் எல்லாம் நடக்கிறதையும்.
இப்போ டங்க் தான் ஜூங்கிட்ட என்னோட ஜிமினுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் தெரியுமா அப்படிங்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு ஜூங் தான் டங்க் கிட்ட சொல்லுவான். டங்க் வந்து ஜூங்கை பார்த்து முறைச்சிட்டு, சரி டக் நான் போயிட்டு வரேன், நீ சேஃபாக இரு, அம்மாவும் மாமாவும் யாரும் கால் பண்ணால் எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஜிமன் நீ எதையும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணிவிட்டு அவனோட பெட்டியை எடுத்துகிட்டு டங்க் வந்துட்டு ஜெமினை வாசல் வரையும் வந்து விட்டுட்டு போவான். இப்போ ஜங்குக் தான் காருக்குள்ளே உட்காந்துருப்பான். ஜிமின் வரதை பார்த்துட்டு, ஜிமின் ஷி வாங்க ஜிமின் ஷி போகலாமா அப்படின்னு கேட்பான். உடனே ஜிமின் தான் ஜங்குக் ஒரு மாதிரி பார்த்துட்டு காரில் ஏறி உட்காருவான். இப்போ ஜேகே தான் ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன பேபி எப்படி இருக்க அப்படின்னு கேட்பான். என்ன பேபியா? ஆமாம், நம்மளுக்கு இன்னும் ஒரு 3 டேஸில் மேரேஜ் ஆயிடும், அப்புறம் நீ பேபி தானே அப்படிங்கும்போது, 1 இயருக்கு தான் தெரியும்ல? தெரியும், 1 இயருக்கு நீ என்னோடய ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லுவான். 1 இயர் ஒய்ஃப்னா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காத ஜங்கு, கான்ட்ராக்டாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு வருவாங்க. ஓ, நான் எதுவுமே உங்களை பண்ணக்கூடாது அதானே? ஆமாம், என்ன நீ தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு வருவான். உடனே ஜங்கு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு, அப்போ நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இப்போ ஜங்குக்கோட அப்பா வீடு தான் வந்துடும். 3 பேர் இறங்கி வந்துட்டு, ஜிமின் தான் என்னோடய அப்பா கிட்ட இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஸோ நீ எதுவும் சொல்லாத அப்படிங்கும். என்னது தெரியாதா? ஆமாம், என்னோடய அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் வந்து நான் உன் கூட தான் லைஃப் லாங் வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காது. நான் இந்த மேரேஜ் எதுக்கு பண்ணுறேன்னா 1 இயர்க்குள்ளேயே எனக்கும் உனக்கும் செட் ஆகலை, நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜிமின்கிட்ட ஜங்குக் சொல்லுவான். உடனே ஜிமின் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட ஜிமின் நடந்து போவான். ஜூங்கும் தான் பின்னாடி வந்துக்கிட்டு இருப்பான். இப்போ வெளியே தான் ஜேகேயோட அப்பா உட்காந்துட்ருப்பார் சோஃபாவில். ஜேகேயும் ஜிமின் அப்புறம் ஜூங் வரதை பார்த்துட்டு, வா ஜங்குக், ஜூங் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது யார் ஜங்குக் அப்படின்னு கேட்பான். இதுவா உங்கள் வருங்கால மருமகன் அப்படின்னு சொல்லுவான். என்னது மருமகனா? ஆமாம், நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஜிமின் வந்துட்டு பார்ப்பார் அவங்க அப்பா. என்னது கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாம், நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதான் நான் பண்ணிக்க போகிறேன், இவன் தான் அப்படின்னு. ஜங்குக் அப்பா தான் ஜிமினை பார்த்துட்டு, உன்னோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்பாரு. என்னோட நேம் பார்க் ஜிமின் அங்கிள் அப்படின்னு சொல்லுவான். ஓ ஜிமினா? ஆமாம் அங்கிள். என்ன உனக்கு ஜங்குக்கை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். உடனே ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு, பிடிச்சிருக்கா அங்கிள், அப்போ ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ அப்படின்னு கேட்பாங்க. பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, இதெல்லாம் இப்போ கேட்டுட்ருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானே கூப்பிட்டு வந்தேன், எப்போ கல்யாணம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஜங்குக் தான். என்ன வந்துட்டு திடீர்னு கல்யாணம் எப்போ என்னான்டா? இல்லை எனக்கு எப்போ புரியல, நான் என்னை இருக்க விடாமல் எப்போ கல்யாணம் என்னை போட்டு சாவிடிச்சிட்டு இப்போ என்னன்னு கேட்குறீங்க அப்படின்ட்டு. டேய், அதுக்குன்னு டக்குன்னு அவசரம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியுமா? எனக்கு இருக்கிறது ஒரு பையன், நான் எல்லாரையும் கூப்பிட்டு தானே பண்ண முடியும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்னை வந்துட்டு சும்மா சாதாரணமாக நம்ம வீட்டிலேயே மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, என்ன ஜங்குக் சொல்கிற? இல்லை, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, நான் பண்ணிக்கிறேன், இப்போ மேரேஜ் ஆகுது என் இஷ்டத்துக்கு நடக்கட்டும், யாரையும் கூப்பிடலாம் வேணாம், நம்ம மட்டும் போதும் அப்படின்ட்டு ஜேகே தான் சொல்லுவான். ஏய், இந்த பையன் வீட்டு சைட்லாம் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் யாரும் இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மேரேஜ்க்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஜிமினை கூப்பிட்டுட்டு போயிடுவான். இப்போ ஜங்குக்கோட அப்பா தான், என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, அதான் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும்ல பாஸ், விடுங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே மேரேஜை நடத்திடலாம் அப்படின்ட்டு ஜங்குக் அப்பா கிட்ட சொல்லுவான். உடனே ஜங்குக் அப்பா ஜூங்கை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்கவுங்க. இப்போ ஜிமின் தான் வீட்டை சுற்றி பார்த்து நிற்பான். இப்போ ஜங்குக் வந்துட்டு, என்ன வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். நல்லா இருக்குது, இங்கே தான் நீ இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். இங்கே தான் இருக்கணுமா? ஆமாம், இங்கே தான் இருக்கணும், இனிமேல் 1 இயர் நீ இங்கே தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கிட்டக்க வந்து ஜங்குக், உன்னை நைட் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போயிடுவான். இப்போ ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஜங்குக் இப்படி சொன்னது,
இவன் இந்த கான்ட்ராக்டில் இப்போலாம் எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். 2 டே பாஸ் ஆயிரும், மேரேஜ் தான், வீட்டில் தான் மேரேஜ் சிம்பிளாக நடக்கும். ஜிமினும் ஜங்குக்கும் ஒயிட் கலர் அவுட்ஃபிட்டில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஜிமின் சொல்லவே வேணாம், ஒயிட் கலரில் அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருப்பான். ஜங்குக் தான் ஜிமினை பார்த்துட்டு க்யூட்டாக இருக்க பேபி டால் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஜிமின் எதுவுமே சொல்லாமல் கீழே குமிஞ்சிக்குவான். இப்போ ஒரு மேரேஜ் பண்ணிக்க வைக்க ஒருத்தர் வருவார். வந்துட்டு ஜிமினை பார்த்து, என்ன ஜிமின், உனக்கு ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஜிமின் தான் ஜேக்கிவை பார்த்துட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஜேக்கிட்ட, என்ன ஜங்குக், உனக்கு ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு 2 ஒத்துக்கிட்டதும் ஒரு புக் மாதிரி இருக்கும், அதை 2 பேர்ட்டையும் சைன் வாங்கிட்டு ரிங்கை கொடுப்பாங்க. இப்போ 2 பேரும் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கையை ஹோல்ட் பண்ணிட்டு நிற்பாங்க. அவங்க அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு ஜிமினை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஜிமின் ரொம்ப காமாக அமைதியாக இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமினை. இப்போ எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ ஜங்குக் அப்பா கிட்ட தான் ஜங்குக் வந்துட்டு, என்ன முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பார். எல்லாம் முடிஞ்சு, ஜிமினை ரொம்ப சேஃபாக ரொம்ப நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு ஜங்குக் ஜேகே அப்பா சொல்லுவார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட ஜங்குக் வந்துட்டு அவனோட ரூமுக்கு போயிடுவான். இப்போ நைட் டைம் வந்துடும். ஜிமின் வந்துட்டு அவனோட நைட் அவுட்ஃபிட்லாம் மாட்டிட்டு உக்காந்துருப்பான். ஜங்குக் தான் வருவான் உள்ள. வந்துட்டு ஜங்குக் செம போதை, எப்படி தான் குடிச்சிருப்பான்னு தெரில, குடிச்சிட்டு வந்திருப்பான். வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காருவான். ஏன்னா ஜங்குக் எதுக்கு பக்கத்தில் வர அப்படின்னு கேட்பான். இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஒரு மாதிரி இருக்குன்னா என்ன அப்படின்னு கேட்பான். நான் காலையிலே சொன்னேன்னு என்ன தொடக்கூடாது, டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு ஜங்குக் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லும்போது, ஓ அப்படின்னா நான் கான்டாக்டில் ஏதோ போடலையே, தொடக்கூடாது அப்படின்லாம் நீ சொன்னால் அதை நான் கேட்கணுமா அப்படின்ட்டு ஜங்குக் தான் சொல்லுவான். ஜிமின், இப்போ என்ன சொல்ல வர ஜங்குக்? நானா என்ன தெரியுமா சொல்ல வரேன் அப்படின்ட்டு ஜிமின் கிட்டக்க வருவான். ஜங்குக் கிட்ட வந்துட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, உன்னை எதுவும் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். ஆனால் இவ்வளோ அழகாக இவ்வளோ ஹாட்டாக என் முன்னாடி வந்துட்டு உக்காந்துருக்க, நான் எப்படி ஒன்றும் பண்ணாமல் இருப்பேன் சொல்லு அப்படின்ட்டு ஜேகே தான். இப்போ என்ன பண்ண போகிற ஜங்குக்? நான் என்னென்னமோ பண்ண போகிற ஜிமின், நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு கேட்பான். நான் கத்துவேன் ஜங்குக், கத்து, யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா இந்த ரூம் யாருக்கும் கேட்காது நீ கத்துறது அப்படின்னு சொல்லுவான். எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக், என்னை விட்டுரு ஜங்குக். விடவா, அதுக்கு தானே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஜங்குக், இப்படிலாம் பேசாத, எனக்கு பயமாக இருக்குது, நான் காலையிலே சொன்னேன்னே என்னை தொடாது, என்னை தொடக்கூடாது நான் சொன்னேன்னே, அப்படிலாம் கான்டாக்டில் போடலை பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமின் கிட்ட வருவான். கிட்ட வந்துட்டு அவனோட லிப்பை அப்படி ரப் பண்ணிவிட்டு, இந்த லிப்பை இவ்வளோ அழகாக இவ்வளோ க்யூட்டாக வச்சுட்டு என்னை ஒன்றும் பண்ணாதன்னு சொல்கிற, எப்படி நான் ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியும் பேபி அப்படின்னு சொல்லுவான். ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், எனக்கு பிடிக்காது ஜங்குக் இதெல்லாம். ஓ பிடிக்காதா? ஃபர்ஸ்ட் டே டேடி அப்படின்ட்டு ஸ்லோ டேடி ஸ்லோ அப்படின்லாம் சொன்னியே, மறந்துட்டியா ஜிமின்? அது எனக்கு ஞாபகம் இல்லை ஜங்குக், நான் அன்றைக்கி குடிச்சிருந்தேன் ஜங்குக். ஓ குடிச்சிருந்தியா, சரி இப்போயும் குடிச்சிரு வா அப்படின்னு சொல்லும்போது, ப்ளீஸ் ஜங்குக் என்னை விட்டுரு ஜங்குக், அதெல்லாம் விட முடியாது, நான் இன்னைக்கு எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லுவான். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக்னு சொல்லிவிட்டு ஜங்குக் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஜங்குக் சொல்லாத பேபி, டேடி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஜங்குக் என்னை விட்டுரு ஜங்குக், உன்னை விட முடியாது ஜிமின், எனக்கு இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் அந்த நைட் ட்ரெஸ்ஸை மெதுவாக ஒரு பட்டனாக வைப்பான். ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லும்போது, டேடி ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவனோட பட்டனை ஒன்று அவுத்துட்டு ஜிமின் அவனோட கழுத்தில் அப்படி ரப் பண்ணிவிட்டு கிஸ் கொடுத்துட்ருப்பான். ஜங்குக் வேணா ஜங்குக், விட்டுரு ஜங்குக், எனக்கு வேணும் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கொடுத்துட்டு உடம்பு ஃபுல்லாக கிஸ் கொடுத்துட்றான். அவனோட ஷர்ட்டை ஃபுல்லாக ஊற்றிட்டு உடம்பு ஃபுல்லாக கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடான். ரப் பண்ணிவிட்டு, ஜங்குக் வேணாம் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், என்ன பேபி ஃபஸ்ட் டைமா இது, ஃபஸ்ட் டைம் மாதிரி பண்ணுற,
ப்ளீஸ் ஜாங்குக் என்னை விட்டுரு ஜாங்குக். அதான் சொல்லிட்டேன் விட முடியாது சரியா. இப்போ ஏதாவது பண்ணினா வாயில் டேப் வச்சு ஒட்டிட்டு அப்புறம் நான் வேறு மாதிரி நடந்துக்குவான் அவன் டேடி அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் அடி இப்போ எதுவுமே பேச முடியாது. ஜிமினை உடம்பு ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு ஜாங்குக் தான் அவனோட இன்டிமேசியை ஆரம்பிச்சிருவான். எல்லாமே ஜிமினை ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிப்பான். ஜிமினுக்கு வந்துட்டு அன்னைக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா அன்றைக்கி போதையில் இருப்பான். பட் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஸோ அவனுக்கு ரொம்ப பெயினாக ஆரம்பிக்கும். ஜாங்குக் வேற பைட்லாம் பண்ணுவான். வலிக்குது ஜாங்குக், விடு ஜாங்குக் அப்படின்னு சொல்லுவான். விட முடியாது பேபி, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருப்பான். ஜாங்குக்கு ரொம்ப வலிக்கும். எனக்கு வலிக்குது ஜாங்குக், விட்டுரு ஜாங்குக். வலிக்குதா? ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாரி சொல்லிட்டு அவனோட தான் பண்ணிகிட்ருப்பான். ஜிமினுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அவன் பக்கத்தில் தான் படுத்துக்குவான். ஜிமின் அப்படி அழுகுவான். எனக்கு வலிக்குது ஜாங்குக், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு அழுகுவான். ஜாங்குக் தான் தூங்கிடுவான். அவன் எதுவுமே கண்டுக்காத மாதிரி எடுத்து தூங்கிடுவான். ஜிமினுக்கு ரொம்ப அழுக வரும். அம்மா என்னட்டி முடியலைம்மா, வலிக்குதும்மா, எனக்கு முடியலை அப்படின்ட்டு ரொம்ப அவனுக்கு அது பெயினாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அவன் போதையில் பண்ணியிருப்பான். ஸோ அவனுக்கு எதுவுமே அவ்வளோவா தெரியாது. இந்த தடவை அவனுக்கு ரொம்ப வலிக்கும். இப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே படுத்து தூங்கிடுவான். இப்போ காலையில் பார்க்கும்போது அதே மாதிரி தான் ஜேகேவோட செஸ்ட்டில் தான் ஜிமின் படுத்திருப்பான். இப்போ ஜேகே தான் எந்திரிச்சு ஜிமினை பார்ப்பான். ஜிமின் கழுத்தில் கையில் பயங்கரமாக பைட் இருக்கும். என்ன ஜாங்குக் பண்ணி வச்சுருக்க, குடிச்சாலி இப்படி தான், எதுவுமே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக அழகாக ஜாங்குக்கோட செஸ்ஸில் படுக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கான், ஆனால் இவன் உனக்கான வெள்ளை ஜாங்குக் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக் தான் இப்போ மெதுவாக எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுவான். ஜிமின் தான் எந்திரிச்சு வலிக்குது, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பான். எந்திரிச்சு பார்க்கும்போது ஜாங்குக் இருக்க மாட்டான். இப்போ ஜிமின் தான், எனக்கு நீ மோசமானவனா ஜாங்குக், நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்காம என்னை டச் பண்ணுறல, நான் காலையே சொன்னேன் தானே என்னை தொடக்கூடாதுன்ட்டு, ஆனால் அதையும் மீறி நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, இதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா நான் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் எந்திரிச்சு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு போவான். இப்போ ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அவன் ரூமில் தான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷர்ட்டை போடுறதுக்கு நிற்பான். அப்போ ஜாங்குக் வந்துடுவான். ஜிமின் வந்து அவனோட ஒயிட் மார்க்ஸ்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி எரியும். இப்போ அவன் வந்துட்டு ஒரு க்ரீம் தான் அவன் பக்கத்தில் வச்சுருப்பான். அதை எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்த இடத்துலையும் அப்ளை பண்ணிகிட்ருப்பான். அப்போ ஒரு கழுத்துக்கு பின்னாடி இருக்கும், அது ரொம்ப அவனுக்கு இதாக இருக்கும். அப்போ அதை இப்படி எக்கி எக்கி பண்ணுவான், அவனாட்டி முடியாது. இப்போ ஜாங்குக் தான் பார்த்துட்டு கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுற ஜிமின் அப்படின்னு கேட்பான். ஜிமின் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இப்போ திருப்பியும் அவன் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கும்போது ஜாங்குக் தான் அந்த க்ரீமை வாங்கி அவன் அப்ளை பண்ணுறதுக்கு கையில் வச்சு அந்த இடத்துல பைட் மார்க் இடத்துல அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அது ஒரு மிரர் முன்னாடி தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மிரர் வழியாக ஜேகே வந்துட்டு ஜிமினை பார்ப்பான். ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகி நிற்பான். ஜிமின் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லுவான். ஜிமின் எதுவுமே பேச மாட்டான். எனக்கு நான் அப்படி தான் கொஞ்சம் குடிச்சிட்டா, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணிடுவேன், சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் எதுவுமே பேச மாட்டான். அவன் ஒரு மாதிரி அந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே தான் திரும்பி அந்த க்ரீமை ஜிமின் கையில் கொடுத்துட்டு என்னால் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டியா அப்படின்னு கேட்பான். ஜிமின் வந்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். சாரி ஜிமின், எனக்கு நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் எனக்கு தெரியாமல் நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஜிமின் ஜேகேவை பார்த்துட்ருப்பான். இப்போ ஜேகே வந்துட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துருப்பாங்க. ஜேகேயோட அப்பா, ஜேகே, அப்புறம் ஜிமின் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜேகே அப்பா நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன இப்போ தானே கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது, ஏன் யாரும் பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பான். இல்லைப்பா எனக்கு மீட்டிங் இருக்குது, முக்கியமான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்ப்பான். ஜிமின் கீழே குமிஞ்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜூங்கை கூப்பிட்டுட்டு ஜாங்குக் போயிடுவான். இப்போ ஜிமின் தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பான். அப்போ அவங்க அப்பா ஜேகே அப்பா தான், என்ன ஜிமின் வீடெல்லாம் ஓகேவா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பிடிச்சிருக்கா அங்கிள், அப்புறம்
ஏதாவது சொல்லணுமா ஜிமன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அங்கிள் ஒன்றும் இல்லை. ஜேகே எப்படி நடந்துக்கிறான் ஜிமன் உங்ககிட்ட அப்படின்னு கேட்கும்போது, நல்லா தான் அங்கிள் நடந்துக்கிறாரு. ஓ, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா ஜிமன்? இல்லை அங்கிள், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு எல்லாம் தெரியும். உன்னை 1 இயர் கான்ட்ராக்டில் தானே அவன் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துருக்கான் அப்படிங்கும்போது ஜிமின் ஆச்சரியமாக பார்ப்பான். ஏன்னா ஜேகே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு எதுவும் தெரியாது, சொல்லாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். இப்போ அவங்க அப்பா தெரிஞ்ச மாதிரி கேட்கும்போது, இல்லை அங்கிள், எனக்கு தெரியும் ஜிமின், எல்லாம் தெரியும். ஜூங் சொல்லிட்டான் என்கிட்ட, உன்னை செலக்ட் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி சொன்னதே நான் தான் தெரியுமா அப்படிங்கும்போது ஜிமின் ஆச்சரியமாக, ஆமாம் ஜிமின், ஜேகே ரொம்ப நல்லவன் ஜிமின். அவனுக்கு வந்துட்டு அவங்க அம்மா சின்ன பிள்ளைய ஆக்சிடெண்ட் ஆகிடுனதுலேருந்து அவன் வந்து தனிமையாக தான் இருப்பான். நானுமே ஆஃபீஸ் வீடு அப்படின்ட்டு அவனை கண்டுக்காமல் இருந்ததில் அவன் ஒரு மாதிரி வேறு பக்கம் அடிக்ட் ஆகிட்டான். கேம்லிங், அப்புறம் நைட்டு கிளப்பு, குடி அப்படின்ட்டு ரொம்ப மோசமாகிட்டான். எனக்கு அவனை ரொம்ப கவலையாக இருக்கும். அவனை நிறையா டைம் சேஞ்ச் பண்ண பார்த்துருக்கேன். ஆனால் அவன் என் பேச்சே கேட்குறதில்ல. அவன் வந்துட்டு அவனோட கேர் அவனுக்கு ரொம்ப முக்கியம் ஜிமன். அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் ஜிமன். உன்னை பற்றி என்கிட்ட ஜூங் சொல்லியிருக்கான் அப்படிங்கும்போது, என்ன சொன்னார் ஜூங் அப்படின்ட்டு ஜிமன் கேட்பான். ஆமாம், அன்றைக்கி ஒன் டே நீ ஜேகே கூட எப்படி இருந்த என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ திரும்பி போகும்போது காசு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு முக்கியமே இல்லாத மாதிரி நீ ஒரு இன்னசென்ட்டாக நடந்துக்கிட்ட அப்படின்னு ஜூங் சொன்னான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஜேகே அப்பா. உன்னை ஜிமின் ஆச்சரியமாக பார்த்துட்டு, நான் உனக்கு ஒன்று சொல்லணும் ஜிமின், நீ வந்துட்டு இந்த லைஃப்பை பிடிச்சி ஏற்றிருக்கியா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஜேகே ரொம்ப நல்லவன் ஜிமின். அவன் கேருக்கு ரொம்ப ஏங்குறவன். அவன் வந்துட்டு இப்படி ஆனதுக்கு காரணம் அவனுக்கு அன்பு காட்ட யாருமே கிடையாது. அதனால தான் நான் இப்போ அந்த அன்பை அவனுக்கு காட்டும் போது அதை அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் ஒன்று அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லுவான். என்னது, என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம், அவன் அவனை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பசங்களை அவன் கண்டுக்கவே இல்லை, எடுத்துகிட்டு அவன் பேசினதே கிடையாது. ஆனால் ஒன்றை வந்துட்டு அவன் ஒரு மாதிரி லவ்வாக தான் பார்க்குறான், அவனோட பார்வையிலே தெரியுது எனக்கு அப்படின்ட்டு ஜேகே அப்பா சொல்லும் போது ஜிமினுக்கு ஒன்றுமே புரியாது. ப்ளீஸ் ஜிமின், எனக்காக ஜேகேவை அக்செப்ட் பண்ணிக்கோ, அவனை கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரி அவன் கண்டிப்பாக மாறுவான் அப்படின்ட்டு சொல்லும்போது, எனக்கு தெரியும் ஜிமின், உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல வந்துட்டு நீ அதுக்காண்டி தான் காசு வாங்குங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஜேகே அப்பா சொல்லும் போது ஜிமினுக்கு ஒரே கண்ணிலேருந்து டியராக வரும். இல்லை, எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியல, நான் ஹோட்டலில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் கரெக்டாக ஜங்குக் என்கிட்ட கேட்டாங்க, அதனால தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த லைஃப் அப்படிங்கும்போது, நீ அக்செப்ட் பண்ணதில் ஒன்றும் தப்பு இல்லை ஜிமின், உனக்கு நல்ல லைஃப் தான் கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு தெரியல, ஆனால் நான் ஜேகே கூட நான் இன்னும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் இல்லை, எனக்கும் அவனுக்கும் வெறும் பெட் ரிலேஷன் மட்டும்தான் இருக்குது, இன்னும் அவன்கிட்ட நான் ஒரு நெருங்கிலாம் பழகலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு சீக்கிரம் அமையும் ஜிமின் அப்படின்ட்டு அவங்க அப்பா தான் சொல்லுவார், ஜேகே அப்பா. இப்போ ஜிமின் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டு, என்னது எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ எல்லாம் தெரிஞ்சு தான் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருப்பான். இப்போ ஜிமின் யோசிச்சுக்கிட்டு எப்படியே உட்காந்துருக்கும்போது டேஸ் ஸ்கிப் ஆகும், 2 or 3 days போயிடும். அந்த 3 நாளுமே ஜேகே வந்திருக்க மாட்டான் வீட்டுக்கு, அவனோட அந்த அவுட் ஹவுஸில் தான் இருந்திருப்பான். ஜிமின் வந்துட்டு யோசிப்பான், ஏன் ஜேகே வரல அப்படின்ட்டு. அவங்க அப்பாவும் நோட் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ ஜிமின் கிட்ட தான் கூப்பிட்டு, என்ன ஜிமின், ஏன் ஜேகே வரல, எதுவும் ஃபோன் பண்ணி கேட்டியா அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள், நான் எதுவும் கேட்கல அப்படிங்கும்போது, ஏன் ஜிமின், நீ தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, நான் என்ன கேட்குறது அப்படிங்கும்போது, இல்லை ஜிமின், நீ கேட்கலாம், நீ ஃபோன் பண்ணி கேளு. ஆமாம், நான் கேட்டால் நீ கான்ட்ராக்டில் தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுவான். நான் என்ன பண்ணுறது அங்கிள் அப்படிங்கும்போது, ஓ இருக்குல்ல, நான் கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகேக்கு தான் ஜங்குக்கு அப்பா கால் பண்ணுவார். ஜேகே ஃபோனை எடுக்கவே மாட்டான். அப்புறம் ஜூங்குக்கு அடிப்பார், என்னாச்சு ஜூங், ஏன் 2-3 நாளாக ஜங்குக்கு வரவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவர் கொஞ்சம் அந்த கேம்லிங் அதில் இருக்கார், நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, அங்கே தான் இருக்கார், அப்போ போய் அவுட் ஹவுஸ் தூங்குறாரு அப்படின்னு சொல்லும் போது, இவனுக்கு இதே தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது கூட்டு வா ஜூங் அப்படின்னு சொல்லுவான். பாஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு கூட்டு வரேன், ஆனால் அவர் தான் ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காரு, வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, சரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இப்போ ஜிமின் தான் அவன் அந்த கேம்லிங்கில் போயிட்டு இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான், நான் இதுக்கு தான் ஜிமின், நான் முக்கியமாகவே கல்யாணம் பண்ணது ஒன்று அப்படின்ட்டு ஜிமின் சொல்லும் போது ஜிமினுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அவங்க அப்பா கவலைப்படுறதை பார்த்துட்டு
ஜேகேவை எப்படியாவது மாற்றிடணும் அப்படின்ட்டு ஜிமின் தான் அங்கிள் நான் அவுட் ஹவுஸ் போயிட்டு ஜேகேவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான். சரிப்பா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறானே ஜிமின் தான் கிளம்பி ஜேகே பார்க்க போவான். அப்போ ஜேகே இன்னும் வந்திருக்க மாட்டான். இப்போ அங்கேயே உட்காந்துட்டுப்பான். இப்போ ஜூன் தான் என்ன ஜிமின் நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்பாரு. வரட்டும் உங்கள் பாஸ் வரட்டும், நான் இன்றைக்கி என்னென்னு கேட்டுட்டு போகிறேன். 1 இயர் கான்ட்ராக்ட் படி என் கூட தானே இருக்கணும். அப்போ வந்துட்டு அந்த கான்ட்ராக்டில் எதுவுமே போடல. அப்போ நான் ஒய்ஃப் தானே, நான் வரட்டும் நான் என்னென்னு கேட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். உடனே ஜூங் வந்துட்டு ஜங்குக்கை கிளப்பில் விட்டுட்டு வந்திருப்பான். இப்போ கூப்பிட போவான். ஜங்குக் கால் பண்ணி கூப்பிடுவான், வந்துடுவான். இப்போ ஜங்குக் வந்துட்டு ரூமுக்கு வரும்போது ஜிமின் வந்துட்டு அங்கே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு சரி மப்பு ஜங்குக்கு என்ன ஜிமின்ச்சி இந்த பக்கம் அப்படின்னு கேட்பான். என்ன வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா, இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பான். ஓ என்ன ஒய்ஃப் மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்பான். ஆமாம் நான் 1 இயர் உன் ஒய்ஃப் தானே அப்படிங்கும்போது ஒய்ஃபா அப்படியா அப்படின்ட்டு கிட்டக்கு வருவான். என்ன எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு இதே மாதிரி தான் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் குடிப்பேன் கூத்தடிப்பேன், என்ன கேட்க யாரும் கிடையாது, நீ என்ன கேட்குற, நான் கேட்பேன், நான் 1 இயர் கான்ட்ராக்டில் சைன் போட்டிருக்கேன், அப்போ நான் உன்னோட ஒய்ஃப் தானே. ஓ ஒய்ஃபாக இருந்தால் நீ என்ன வேணும்னு கேட்கலாமா. ஆமாம் கேட்பேன், எதுக்கு குடிக்கிற ஜங்குக், நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நீ குடிக்கக்கூடாது, 1 இயர் நான் உன்னோட ஒய்ஃப், ஸோ நீ என் பேச்சு தான் கேட்கணும், குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியா என்னமோ அன்றைக்கி சொன்னேன் தொடக்கூடாது பக்கத்தில் வரக்கூடாது கான்ட்ராக்டில் சைன் மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன புதுசாக அக்கறை அப்படின்னு கேட்பான் ஜங்குக். ஆமாம் புதுசாக அக்கறை எது வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் நீ இன்றைக்கி தான் லாஸ்ட், இனிமேல் குடிக்கக்கூடாது ஜங்குக் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி நான் குடிக்கலை, அப்போ ஒன்று என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்ட்டு ஜிமின்கிட்ட கேட்பான். இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது அதான் ஒய்ஃப் மாதிரி பேசுகிறியே, அப்போ நான் ஹஸ்பண்ட் மாதிரி தானே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்துட்டு ஜிமின் கிட்டே வந்து உட்காந்துட்டு ஜிமின் அப்படியே மெதுவாக வருவான். அப்போ ஜிமின் வந்துட்டு அவன் பாட்டு உட்காந்துருப்பான் ஒரு அப்போ அவ்வளோ தைரியமாகிடுச்சு, டேடியை பார்த்து பயம் இல்லை, நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பான். இப்போ அந்த கழுத்தில் அந்த பைட்டை பார்த்துட்டு வேணாம் ஜிமின் என்னை ஹைப் பண்ணாத, அது உனக்கு தான் அப்புறம் ஆபத்து அப்படிங்கும்போது ஓ என்ன எனக்கு ஆபத்து இல்லை நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே கட்டலில் படுத்துருவான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக் எந்திரி வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவான். நான் வீட்டுக்கெலாம் வர முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருப்பான். இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் அப்படி சூடாக இருக்கும், ஏன்னா ஜங்குக்கு பயங்கரமாக ஜுரமாக இருக்கும். இப்போ ஜிமின் தான் தொட்டு பாப்பா அப்படியே உடம்பு பயங்கரமாக சுடும். என்ன ஜங்குக் இப்படி உடம்பு சுடுதா அப்படியா, எங்கே எனக்கு அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் ஜங்குக் இவ்வளோ உடம்பு சுடுது, உனக்கு ஃபீவர் அது கூட உனக்கு தெரியலையா, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை கேர் பண்ண யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதான் நான் இருக்கேன்ல, ஓ நீ இருக்கியா, நீ 1 இயரில் போயிடுவ தானே அப்படின்னு சொல்லும்போது 1 இயர் போகிற வரையும் நான் உன் கூட இருப்பேன் ஜங்குக் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு சுடு தண்ணியை வச்சுட்டு முத்தரம் கொடுக்குறான் ஜிமின். இப்போ ஜேகே வந்துட்டு ஜிமினை பார்த்துட்ருக்கான். நீ யார், எதுக்கு என்கிட்ட இவ்வளோ கேராக இருக்க, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவான். ஜிமின் எதுவுமே பேச மாட்டான். ஜங்குக் சமையரி அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு என்கிட்ட இப்படி நெருங்காத, எனக்கு வேணாம் யாரும், நான் இப்படியே தனியாகவே இருந்துக்கிறேன், 1 இயர் மட்டும் நீ இரு அதுக்கப்புறம் போயிரு அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக போயிடுறேன், ஆனால் நான் உன்னை போகிற வரைக்குள்ள நான் உன்னை மாற்றிட்டு தான் போவேன் அப்படின்னு ஜிமின் சொல்லுவான். என்ன மாற்ற போகிற நீ அப்படின்ட்டு ஜங்குக் கேட்கும்போது நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது ஜங்குக், உனக்கு உங்கள் அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவர் இருக்கார் தான், அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு அவர் இருக்கார், எங்கள் அம்மா என்னை சின்ன பிள்ளையை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் இப்போ வரையும் இப்படி தான் இருக்கேன், எனக்கு கேர் அன்பு எதுவுமே காட்ட எனக்கு யாரும் கிடையாது, அதனாலேயே நான் யாருக்கிட்டேயும் போக மாட்டேன், இப்போ எதுக்கு நீ வந்து என்கிட்ட இப்படி இருக்க, எனக்கு வேணாம், நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அழுகுவான். உடனே ஜிமின் தான் கண்ணை தொடச்சி விட்டு அழுகாது ஜங்குக் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஜிமினோட மடியில் வந்து படுத்துக்குவான். பக்கத்தில் படுத்துக்கிட்டு நீ இருக்கியா, என்னை விட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்பான். இல்லை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே மடியில் படுத்துட்டு அப்படியே மடியிலே தூங்கிடுவான். இப்போ ஜிமின் தான் போக மாட்டேன் தான் ஜங்குக், ஆனால் நீ இப்போ போதையில் இருக்க,
மறுநாள் காலையில் எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு தெரியல ஜங்குக், எனக்கு என்னமோ ஆகுது உன் மேலே. இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது தப்பு மட்டும் தெரியுது. உன் மேலே நான் நிறைய லவ் வச்சுட்டேன்னா அப்புறம் முடிச்சு போகும்போது எனக்கு ரொம்ப வலிக்கும் ஜங்குக் அப்படின்ட்டு ஜிமின் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கை தலைமையில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் போத்திட்டு பக்கத்தில் ஜிமின் படுத்து தூங்கிடுவான். இப்போ காலையில் எழுந்துச்சி பார்க்கும்போது 2 பேரும் ஒன்றா தான் படுத்துருப்பாங்க. இப்போ ஜங்குக் எந்திரிச்சு எப்போ ஜிமின் வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். இப்போ வெளியே வந்து ஜூங்கிட்ட எப்போ ஜிமின் வந்தான் அப்படின்னு கேட்பான். நைட்டே ஜிமின் உங்களை தேடிட்டு வந்துட்டார் ஜங்குக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எதுக்கு என்னை தேடிக்கிட்டு வரணும், அதான் கான்ட்ராக்ட் தானே, அப்புறம் என்ன எதுக்கு என் மேலே புதுசாக ஆக்கார அப்படிங்கிற மாதிரி பேசுவான். ஜூங் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிற்பான். இப்போ ஜிமின் தான் எந்திரிச்சு வந்து ஜங்குக்கை பார்ப்பான். ஜங்குக்கு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பான். இப்போ ஜிமின் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அவனும் காஃபி குடிக்கிறதுக்கு உட்காந்துட்டு இருப்பான். ஜங்குக் தான் ஜிமினை பார்ப்பான். ஜிமின் ஜங்குக்கை பார்ப்பான். ஜங்குக் ஜிமினை பார்த்துட்டு கீழே குமிஞ்சுவான். என்ன ஜங்குக் என்ன பார்க்குற அப்படின்னு கேட்பான். ஒன்றும் இல்லையே. என்ன ஜிமின்ச்சி புதுசாக ரொம்ப அக்கறலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என்னோடய புருஷன் மேலே நான் தானே அக்கறைப்படணும். என்னது புருஷனா? ஆமாம் 1 இயர் புருஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜூங் தான் நின்று சிரிப்பார். உடனே ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் ஜூங்கை பார்த்துட்டு மறைச்சிட்டு அப்புறம் ஜூங் இன்னைக்கு பாஸுக்குள்ள எல்லா மீட்டிங் கேன்சல் பண்ணிடுது, இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் வெளியே போகிறோம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லுவோன்னே ஜங்குக்கு வந்து ஜிமினை என்னது வெளியே போகிறோமா? ஆமாம் கல்யாணம் ஆகி 6-7 மாதம் ஆகிடுச்சு, இன்னும் எங்கேயுமே கூப்பிட்டு போகல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது. என்ன திடீர் ஜிமின் வந்து இவ்வளோ இதாக இருக்கான் அப்படின்ட்டு. ஜூங் வந்துட்டு என்ன பாஸ் ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது எதையாவது பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே ஜூங் வந்துட்டு மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிடுவான். ஜிமின் ஜங்குக்கு போகிறதுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருப்பான். இப்போ ஜிமின் தான் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டு வரேன், நீனும் கிளம்பிடு ஜங்குக் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னை பொண்டாட்டி மாறிட்டு என்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறியே என்ன அப்படின்னு கேட்பான். அப்போ நான் உன் பொண்டாட்டி இல்லையா 1 இயருக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டுப்பான். அவனே ஜிமின் வந்துட்டு குளிக்க போயிடுவான். போயிட்டு ரெடியாகி அவ்வளோ அழகாக ஒரு சாமா அப்படியே வருவான். அப்போ ஜங்குக் தான் அப்படி பார்க்குவான். இல்லை இவன் எங்கே வரான் இவ்வளோ அழகா இவ்வளோ க்யூட்டாக அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். என்ன ஜங்குக் குளிக்க போறியா அப்படிங்கும்போது, போகிறேன். ஆமாம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்பான். அதுவா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவார் ஜிமின். சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் கிட்ட தான் ஜங்குக் வந்துட்டு, இவ்வளோ அழகாலாம் கிளம்புனா நான் வெளியெல்லாம் வரமாட்டேன், நம்ம ரூமில் தான் அப்புறம் ஏதாவது அப்படிங்கும்போது, எப்போ பார்த்தாலும் அதிலே இரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு போ ஜங்குக் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஜிமின் தான் சொல்லுவான். இப்போ ஜங்குக் வந்துட்டு ஜிமினே பார்த்துட்டு வெயிட் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ ஜங்குக்கும் கிளம்பி 2 பேரும் தான் போவாங்க. இப்போ ஜங்குக் தான் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது ஜிமின் வந்துட்டு அந்த பிளேஸை சொல்லுவான். அது ஒரு பெரிய பொருட்காட்சி மாதிரி இருக்கும், அங்கே தான் கூப்பிட்டு போவான் ஜிமின். போயிட்டு 2 பேரும் அவ்வளோ ஹாப்பி அவ்வளோ சந்தோஷமாக எல்லா ரைட்லேயும் போயிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. 2 பேரும் டேட் பண்ணுற மாதிரி அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் போது இப்போ எல்லாம் முடிஞ்சு நைட்டு வந்துடும். இப்போ ஜங்குக் தான் என் லைஃப்பில் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததே இல்லை ஜிமின், ரொம்ப என்னை ஹாப்பியாக வச்சுருக்க ஜிமின், நான் உனக்கு இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவான். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையா ஜங்குக் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு தெரியல ஜிமின், வேணும்னா இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காசாக கொடுத்துருவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹேட் பண்ணுற மாதிரி பேசுவான். ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும் அவன் சொன்னது. அப்போ நம்மளை காசுக்காண்டி தான் இவன் பார்க்குறானா, காசுக்காண்டி தான் இவனை நம்ம லவ் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அழுவான். ஜங்குக் ஏன் ஜிமின் அழுகுற அப்படிங்கும்போது, இல்லை ஜங்குக் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவான். போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக் அவன் பேசினது ஒரு தப்பு இல்லாத மாதிரி உட்காந்துருப்பான். ஆனால் அது ஜிமினுக்கு அவ்வளோ வலிக்கும். இப்போ காரில் தான் ஜிமின் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டான். இன்னைக்கு ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தவன் இப்போ திடீர்னு பேச மாட்டேங்கிறான்னு ஜங்குக் தான் ஜிமின்கிட்ட, என்ன ஜிமின் என்னாச்சு திடீர்னு ஏன் பேச மாட்டேங்கிற அப்படிங்கும்போது, இல்லை ஜங்குக் நான் உன்னை காசு மட்டும்தான் காசுக்காகத்தான் நான் உங்ககிட்ட இப்படிலாம் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா ஜிமின் அப்படின்னு கேட்பான். உடனே
நான் அப்படி சொல்லலை ஜிம்மன். எப்படி வேறு சொன்ன ஜங்குக், எனக்கு புரியலை ஜங்குக். அப்போ நான் உங்ககிட்ட காட்டுறது எல்லாமே காசு தான் அப்படி தானே? சரி ஜங்குக், நீ அப்படியே நினச்சிக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுவான். இப்போ தான் ஜங்குக் தெரியுதான் நான் சொன்னது தப்புங்கிற மாதிரி. இல்லை ஜிம்மன், நான் அப்படி சொல்லலை, நான் ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியல, என்னை மன்னிச்சிரு ஜிம்மன் ப்ளீஸ் அப்படிங்கும்போது, இல்லை ஜங்குக் நீ போ அப்படின்ட்டு ஜிம்மன் சொல்லிகிட்டு இருப்பான். ஜங்குக் வந்துட்டு அவன் சொன்னது தப்புன்றது அவனுக்கு தெரியும், அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேங்கிறதும் தெரியும். ஜங்குக் வந்து எதுவுமே பேசாமல் ஜிம்மினை பார்த்துக்கிட்டு இப்போ வீட்டுக்கு தான் வந்துடுவாங்க. வந்துட்டு ஜிம்மின் எதுவுமே பேச மாட்டான், கோவமாக போவான். ஜூனுக்கு ஒன்றுமே புரியாது. காலைல ஹாப்பியாக தானே போனான், ஏன் இப்படி சண்டை போட்டு வரான்ட்டு ஜூன் பார்ப்பான். இப்போ ஜிம்மின் தான் ரூமுக்கு வந்துட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்போ ரூமில் வந்துட்டு அவன் பெட்டில் உட்காந்துருப்பான். இப்போ ஜங்குக் தான் ஜிம்மின் கிட்ட வந்து மெதுவாக உட்காந்துட்டு, ஜிம்மின் சாரி ஜிம்மின், நீ இன்றைக்கி என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தேன், ஆனால் நான் உன்னை ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசிட்டேன். இல்லை ஜங்குக், இல்லை நீ சொல்கிறது ரைட்டு தான், நான் இன்னும் ஒரு 2 month 3 monthஸில் போயிடுவேன். ஆமாம், நான் உன்னை அப்படியே வச்சேன், நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஜங்குக்கு வந்துட்டு அது எவ்வளோ பெருசாக நம்ம அவனை ஹர்ட் பண்ணியிருந்தான் அப்படி பேசுவான் அப்படிங்கிற மாதிரி. ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் புரிஞ்சுக்கோ ஜிம்மன், நான் வேணுக்குன்னு பேசுகிறேன், என்னமோ திடீர்னு எனக்கு வந்துருச்சு அப்படிங்கும்போது, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு அழுதுகிட்டு இருப்பான். இப்போ ஜேகே வந்து ஜிம்மின் பக்கத்தில் படுத்துட்டு என்னோடய ஹிப்பை ஹோல்டு பண்ணிவிட்டு சாரி ப்ளீஸ் சாரி அப்படின்னு சொல்லும்போது, ஜிம்மின் இப்படி திரும்பி ஜங்குக் பக்கத்தில் படுத்துட்டு, இல்லை ஜங்குக் எனக்கு புரியல, நான் ஏன் உன் மேலே இப்படி இருக்கேன்னு தெரியல, நான் அப்படி தான் இருந்தேன், ஆனால் போக போக எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு ஜங்குக், உன்னை ஏன் பிடிச்சிச்சின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகும்போது ஜேகே இப்படி 2 கையை வச்சுட்டு இப்படி தொடச்சி விட்டு ஜிம்மினை வந்துட்டு ஜங்குக் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்குவான். அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுவாங்க. இப்போ காலையில் ஆயிரும். ஜிம்மினுக்கு தான் ஒரு கால் வரும். ஜிம்மின் வந்துட்டு பேசுவான். அப்போ ஜிம்மினோட அம்மா வந்துட்டு ஜிம்மினை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஜிம்மின் வந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இப்போ அவன் வந்துட்டு ஜங்குக்கிட்ட தூங்கிக்கிட்டு இருப்பான், அதனால சொல்லாமல் போயிடுவான். ஆனால் ஜூங்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருப்பான், நான் வந்து ஜங்குக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் போவான். இப்போ அங்கே போயிட்டு அவங்க அம்மாவை பார்ப்பான். அவங்க அம்மா நல்லா இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 2 மாதம் இருக்கும். அப்போ தான் கான்ஷியஸ் வந்திருப்பாங்க. வந்துட்டு ஜிம்மின் எப்படி இருக்க ஜிம்மின் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜிம்மின், எனக்கு ஆப்ரேஷன் பண்ண காசு தேவைப்பட்டப்போ என்ன ஜிம்மின் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அம்மா அதெல்லாம் நினைக்காதீங்கம்மா, நான் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், நான் இப்போ அது சம்மந்தமாக தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் ரொம்ப கஷ்டம் தானே ஜிம்மின் உனக்கு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இன்னொரு 3 மாதத்துல வந்துடுவேன், வந்து உங்கள் கூட இருக்கிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அழுவான். ஏன் ஜிம்மின் ஏன் அழுகிற அப்படிங்கும்போது, அவனுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் 2 மாதத்தில் ஜேகே விட்டுட்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்க அம்மாவுக்கு ஹக் பண்ணிவிட்டு அழுவான். ஜிம்மின் நீ எதுவும் அழுகாத, நீ எதுக்கு அழுகிறன்னு தெரியல, ஆனால் எல்லாமே உனக்கு நல்லதாக தான் ஜிம்மின் நடக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் ஹக் பண்ணிவிட்டு அழுவான். இப்போ இங்கே நம்ம ஜேகே பார்த்தா ஜேகே பயங்கர கோவமாக இருப்பான் ஜிம்மின் மேலே. ஏன்னா ஜிம்மின் ஃபோன் பண்ணி எடுத்துருக்க மாட்டான். ஜூங்கிட்ட கேட்கும்போது ஜூங்கும் தெரியாதுன்னு சொல்லிடுவான். இப்போ அவனுக்கு சரி கோவம். மணி 10 ஆயிருக்கும், இன்னுமே ஜிம்மின் வரல அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாக இருப்பான். ஏன்னா அவன் நைட்டு ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தான் இருந்திருப்பான், வேலைக்கும் அதாவது ஆஃபீஸ்க்கும் போயிருக்க மாட்டான், ஜிம்மின் கூட இருக்கணுன்ட்டு. ஜிம்மின் இப்போ வந்துடுவான் அப்பா வந்துடுவான் அப்படின்ட்டு பார்த்துட்ருப்பான். ஆனால் மணி 10 ஆயிருக்கும், ஜிம்மின் வந்தே இருக்க மாட்டான். சரி கோவம் சரி இதில் இருப்பான். எப்பயும் அவன் குடித்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். இப்போ பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து பார்க்கும்போது அப்போயுமே ஜிம்மின் வந்திருக்க மாட்டான். மணி வந்துட்டு 11 11 ஆயிரும். இப்போ அவ்வளோ கோவத்தில் தான் உட்காந்துருப்பான். இப்போ ஜிம்மின் வந்துடுவான். வந்துட்டு ஜங்குக் ரூமுக்கு தான் வருவான். இப்போ ஜங்குக் வந்துட்டு உட்காந்துருப்பான் சேரில், சரி கோவமாக உட்காந்துருப்பான். இப்போ ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, டைம் என்ன தெரியுமா ஜிம்மின் அப்படின்னு கேட்பான். அப்போ டைம் பார்க்கும்போது மணி 11 இருக்கும். ஐயோ டைம் ரொம்ப ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் ரொம்ப ஆயிடுச்சு, எங்கே போயிருந்த அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும்போது, சொல்கிறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே, ஓ அடுத்த கான்ட்ராக்ட்ஸ்க்கு யாரும் ரெடி பண்ணிட்டாங்களா, அதை பற்றி பேச போனியா அப்படின்னு கேட்டோன்னே ஜிம்மினுக்கு அவ்வளோ அழுக வரும். என்ன எப்படி பேசுகிறான்ட்டு. ஜங்குக் எதுவும் தெரியாமல் தேவையில்லாமல் என்னை பேசாத, என்ன தெரியாமல் பேசாத, இவ்வளோ கால் பண்ண எடுத்தியா நீ அப்படின்னு கேட்கும்போது ஃபோனை பார்ப்பான். ஃபோன் சைலண்ட்டில் இருந்திருக்கும்.
ஃபோன் சைலண்டில் இருந்துருச்சு ஜங்குக். ஓ, ஃபோனை சைலண்டில் வச்சுட்டு அப்படி கான்ட்ராக்டாக எழுதிக்கிட்டு இருக்கியா? அடுத்து யார் ஜிமின் வந்து உன்னை கூப்பிட்ருக்காங்க பாய் ஃப்ரெண்டாக ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது ஜிமின் அழுகையாக வரும் ஜேகே பேசுகிறது. இல்லை வந்துட்டு இந்த தடவை 1 இயராக இல்லை லைஃப் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருக்க போறியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுவான். ஜங்குக் போதையில் பேசுவான். ஏன்னா அவன் ஜிமின் இல்லை, அவன் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு கடுப்பில் தான் அவன் குடிச்சிருப்பான். அந்த இதில் தான் அவன் பேசுவான். ஆனால் அது ஜிமினுக்கு அவ்வளோ ஹர்ட் அவன் பேசுகிறது. சரி ஜிமின், இந்த இது இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் அப்புறம் உங்களோட ஹாப்பினஸ்ஸை வச்சுக்கலாம்ல அப்படிங்கும்போது ஜங்குக், வேணாம் ஜங்குக். என்ன வேணாம்? என் கூட இவ்வளோ ஹாப்பியாக ஒரு 3 months 4 monthஸாக இருக்கீங்கல்ல, அதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு சேர்த்து வாங்கிக்கோங்க போகும்போது, சரியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி திமிராக பேசுவான். ஜிமினுக்கு ரொம்ப வலிக்கும். இப்போ ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், என்னை ஹர்ட் பண்ணாத ஜங்குக் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை ஜிமின், உண்மையை தான் சொல்கிறேன். என்கிட்ட போகும்போதும் சொல்லணும்னு தோணலை, ஒரு ஃபோன் அடித்து சொல்லணும்னு தோணலை. அப்போ என்கிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறியா ஜிமின் நீ? இல்லை, எதுக்கு நடிக்கிறேன்னு எனக்கு தெரியணும் ஜிமின் அப்படின்னு சொல்லும் போது ஜிமின் அழுதுகிட்டு தான் நிற்பான், எதுவும் பேச மாட்டான். ஓ ஆமாம்ல, 5 லட்சம் வாங்கிட்டு தானே நீங்கள் கையெழுத்து போட்டீங்க? ஓ, நான் தான் மறந்துட்டேன். ஆமாம், அந்த என் கூட இருக்கிற லைஃப் ஃபுல்லாக அப்படின்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓ, அதெல்லாம் அந்த 5 லட்சத்துக்கு ஏற்ற நடிப்பா அப்படிங்கும்போது அவனுக்கு ரொம்ப ரொம்ப அழுக வரும் அவன் பேசுகிறது. அப்புறம் இன்னும் ஒரு 2 months தான் இருக்கு போல். நான் எப்பயும் மாதிரி என்னோடய அவுட் ஹவுஸ்லேயே இருக்கிறேன். அப்படியே தேடிக்கிட்டு வந்து நடிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க அன்பெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பொழிய வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் தான் போயிடுவான். இப்போ ஜிமின் உக்காந்துட்டு அப்படி அழுகுவான். ஜங்குக், அவ்வளோ என்ன சீப்பாக மட்டமாக நினச்சிட்டுல ஜங்குக்? ஆமாம், நான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் அந்த இதனால தான் பேசினேன். ஆமாம், நான் கெட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு உக்காந்துருப்பான். நான் போயிடுறேன், நான் உன் லைஃப்பை விட்டு போயிடுறேன், கண்டிப்பாக நான் வரமாட்டேன் ஜங்குக், இனிமேல் நீ தேடினா கூட நான் பக்கத்தில் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துருப்பான். இவங்க சண்டை வந்துட்டு ஜூங் காதில் விழும். இப்போ ஜூங் தான் ஜிமின்கிட்ட, ஜிமின் அழாத ஜிமின் அப்படிங்கும்போது, இல்லை ஜூங், எனக்கு வேணாம், எனக்கு இந்த லைஃப் வேணாம், என்னை புரிஞ்சிக்காதவன் எனக்கு வேணாம். அவர்கிட்ட நான் காசுக்காக நடிக்கிறேன்னா, ஆமாம் நான் காசுக்காக தான் நடிக்கிறேன், அப்படியே இருக்கட்டும் ஜூங், நான் வந்துட்டு கடைசி வரையுமே இப்படியே ஒரு பட்டவனே அவனோட மைண்டில் இருக்கட்டும், நான் போயிடுறேன் ஜூங் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கிட்ட தான் ஜிமின் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ ஜூங் வந்துட்டு, நீ சொன்னதுனால தான் ஜிமின் நான் சொல்லலை அப்படிங்கும்போது, ஆமாம் நான் வந்துட்டு என் ஜங்குக்கிட்ட நான் வந்து சொல்லுவேன், நான் இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல அதனால தான் காசு வாங்கினேன், ஆனால் காசுக்காண்டி நான் உங்ககிட்ட நான் பழகலை ஜங்குக், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலான்னு தான் நான் இருந்தேன், என்னோடய வாயில் சொல்லலான்னு தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன், ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ நடக்கும்னு எனக்கு தெரியலை, பரவாயில்ல இந்த லைஃப் இப்படியே முடியட்டும், இது வேணாம், இது சேர்றது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிமின் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருப்பான். ஜூங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஜூங் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சேட் ஆகிட்டா நிற்பான். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அவனோட அவுட் ஹவுஸ் தான் போயிடுவான். போயிட்டு பழைய மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிருவான். குடிச்சிட்டு நைட்டானா அந்த கேம்லிங்கில் போயிட்டு இருந்துட்டு அப்படியே இப்படியே அவன் டேஸ் போக ஆரம்பிச்சிடும். ஜிமினும் போய் ஜங்குக்கிட்ட போயிட்டுருக்க மாட்டான், அவனும் இங்கே அவன் பாட்டுக்கு இருப்பான். இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் ஜூங்கிட்ட, என்ன ஜூங் நடக்குது, ஜங்குக் மறுபடியும் வராமல் இருக்கான், என்ன தான் நடக்குது அப்படிங்கும்போது அன்றைக்கி நடந்ததெல்லாம் ஜூங் தான் சொல்லுவான். ஓ அப்படியா, அப்போ நீ அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல. இல்லை, நான் அதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட போய் ஜிமின் பேச்சை எடுத்தாலே அவர் என்கிட்ட பேசாமல் போயிடுறாரு, நான் எப்படி சொல்லணுன்னே எனக்கு தெரியலை, இப்போ வரையுமே அவர் நான் பேசுகிற எதையுமே காதில் வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லுவான். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் கான்ட்ராக்ட் முடிய இருக்குது, ஒரு 10 நாள் மாதிரி தான் இருக்குது, உங்களை எப்படி நான் சேர்க்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு ஜூங் புலம்புவான். இல்லை ஜூங், நீ எப்படியாவது சீக்கிரம் ஜங்குக்கிட்ட சொல்லிடு அப்படின்ட்டு, நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் அவனோட ஆஃபீஸில் இருப்பான். ஜூங் வந்துட்டு ஆஃபீஸில் பார்ப்பான். இப்போ ஜங்குக் வந்து ஃபைல் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஜங்குக் பாஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஜூங் சொல்லு அப்படின்ட்டு, ப்ளீஸ் நீங்கள் நான் ஜிமின்னு பேர் எடுத்தா ப்ளீஸ் போயிடாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் காது கொடுத்து கேளுங்க பாஸ் அப்படிங்கும்போது, என்ன சொல்லு அப்படிங்கும்போது, அன்னைக்கு ஜிமின் வந்துட்டு எங்கேயும் போல் அவங்க அம்மாவை பார்க்க தான் போயிருந்தான் அப்படிங்கும்போது, நீ எப்படி சொல்கிற ஜூங், அம்மா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனார்,
அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலை, அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன், அதுக்காண்டி தான் இந்த 5 லட்சமே ஃபஸ்ட்டு வாங்கினார். அந்த காசு வாங்கினது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆமாம் பாஸ், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு தான் அந்த காசை வாங்கினார். ஆனால் உண்மையாக அவங்கள லவ் பண்ணார். நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் ஜிமின் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சோம். ஏன்னா ஜிமினோட இன்னசென்ட், அவனோட கேர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். ஃபஸ்ட்டு தடவை அவங்க கூட ஜிமின் இருக்கும் போதே ஜிமின் எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க கூட தான் சேரணும் அப்படின்ட்டு நானும் உங்கள் அப்பாவும் தான் அவங்களுக்கு ஜிமினை பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் கான்ட்ராக்ட் வந்துட்டு நானே எல்லாம் சொல்லணும் போட்டேன், நான் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு தான் ஜிமின் போனார் தான் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஜங்குக்கு என்ன சொல்லுங்க தெரியாது, ஹர்ட் பண்ணிட்டேன். அவர் எனக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே நான் தெரியாமல் நான் உங்களை ஒன்றுமே நான் அவ்வளோ பேசிட்டு அப்பா வந்துட்டு அப்படிங்கும்போது நீங்கள் உங்களை பற்றி எல்லாமே ஹர்ட் பண்ணிட்டீங்க. நான் வந்துட்டு நம்ம அம்மாக்காக தான் காசு வாங்க ஜங்குக்கிட்ட கேராக இருக்கேன், நான் லவ்வாக இருக்கேன்ட்டு உங்ககிட்ட எல்லாமே அவங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி மட்டும்தான் அவர் உங்ககிட்ட லவ்வாக இருந்தார். ஆனால் உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருச்சு, நான் ஜங்கு கூட இருக்க போகிறேன் அப்படின்ட்டு சொன்னார் அப்படின்ட்டு இதெல்லாம் கேட்கும் போது ஜேகேக்கு அவ்வளோ அழுக. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே ஜிமின். ஆமாம், நீங்கள் எங்கேவா சொல்ல விட்டீங்க அவங்கள அன்றைக்கி திட்டினதுக்கப்புறம் நீங்கள் இன்ன வரையும் போய் ஜிமினை பார்க்கல, ஜிமினும் உங்களை பார்க்கல, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க ஜங்குக் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஜூ, நான் கொஞ்சம் நெஞ்சலாம் பேசலை, அவனை ரொம்பவே சாவடிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லும் போது, இல்லை பாஸ் நீங்கள் போய் ஜிமின் கிட்டே பேசுங்க எல்லாம் சரியாக. நான் எப்படி ஜூ போய் பேசுகிறது? நான் கொஞ்சம்லாம் பேசலாம், அவனை ரொம்பவே பேசிட்டேன். இப்போ நான் பேசினா அவன்கிட்ட பேசுவானா? நீனே சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக ஜிமின் பேசுவான், நீங்கள் பேசுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கவலையாக இருப்பான். எப்படி ஜிமின் கிட்டே பேச போகிறோம், அவங்ககிட்ட எப்படி நம்ம மன்னிப்பு கேட்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அந்த டே வந்துடும், லாஸ்ட் டே வந்துடும். இப்போ ஜங்குக் தான் ஜிமினை பார்க்க வருவான். ஜிமின் வந்துட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான். இப்போ ஜூங் சொல்லுவான், இன்றைக்கி தான் லாஸ்ட் டே பாஸ் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது, அவ்வளோ அழுக வரும். இப்போ ரூமுக்கு தான் போய் பார்ப்பான், ஜிமின் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு நிற்பான். அப்போ ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் எல்லாமே நான் என்னோடய திங்ஸ் தான் எடுத்து வச்சுட்டேன், அப்புறம் அவ்வளோதான், இனியோட முடிஞ்சு உங்களோட கான்ட்ராக்ட் இனியோட முடிஞ்சு ஜங்குக், ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின், இல்லை ஜங்குக் நீ எதுவும் சொல்ல வேணாம், என்னை ட்ராப் பண்ணுறியா இல்லை நான் போயிடுவா? இல்லை நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க அப்பாட்ட தான், அங்கிள் நான் போயிட்டு வரேன், நான் உங்களை எதுவும் ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும் நான் உங்ககிட்ட பழகலை அங்கிள், உங்களுக்கே தெரியும், இல்லை நீங்களும் அந்த மாதிரி தான் நினச்சிருந்தீங்கன்னா சாரி, நான் அப்படி யார்கிட்டையும் பழகலை, நான் போயிட்டு வரேன், நான் இனிமேல் யார் லைஃப்லேயும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இல்லை ஜிமின் நீ எதுவும் தப்பாக புரிஞ்சிருக்க, நீ ஜங்குக்கிட்ட பேசு. இல்லை அங்கிள் நான் இதுக்கு மேலே எதுவும் பேசலை, நான் போதும், நான் நிறையாவே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காருவான். ஜங்குக்கு உட்காந்துருப்பான், பக்கத்தில் ஜிமின் தான் வந்து உட்காந்துருப்பான். இப்போ ஜூங் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போவான். ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு தியரி ஆயிடுச்சு, ஜிமினை பார்த்துட்டே வருவான். ஜிமின் ஜங்குக்கை பார்க்கவே மாட்டான். இப்போ ஜங்குக் தான், ஜிமின் ஒரு நிமிஷம் அப்படிங்கும்போது, இல்லை ஜங்குக் நீ எதுவும் பேசாது ப்ளீஸ், இல்லை ப்ளீஸ் ஜங்குக், ஜிமின் நான் பேசுகிறது கேளு ஜிமின் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஜங்குக் சொல்லு. ஜிமின் சாரி ஜிமின், எனக்கு எதுவுமே தெரியாது ஜிமின், உங்கள் அம்மாவுக்காண்டி தான் நீ காசு வாங்கினேன், எதுவுமே எனக்கு தெரியாது ஜிமின், நான் தான் சொல்லணும்னு தானே ஜங்குக் வந்தேன் அன்றைக்கி, என்னோடய வாயால் உங்ககிட்ட நான் சொல்லிவிட்டேன், என்னோடய லவ்வை சொல்லணும்னு தானே ஜிமின் ஜங்குக் நான் அன்றைக்கி வந்தேன், நீ என்னை பேச விட்டியா, என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ண, ஒரு காசுக்காக நான் வந்துட்டு உங்ககிட்ட பழகுறேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசுகிறேல ஜங்குக், நான் காசுக்காக பழகியிருந்தான் நான் கண்டிப்பாக உன் மேலே இப்போ லவ்லாம் எனக்கு வந்திருக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மன்னிக்க மாட்டேல, என்னை விட்டு போறிய தானே, என்னோடய அம்மா என்னை விட்டு போனாங்க, இப்போ நீயும் போகிற, நான் லைஃப்பில் தனியாகவே இருக்கிறேன் அப்படின்னு தான் இருந்தேன், எதுக்கு என் லைஃப்பில் வந்தேன், இப்போ என்னை விட்டுட்டு போகிற, என்னை மாற்றுறேன், என்னை இது பண்ணுற அப்படின்னு தானே வந்த ஜிமின், என்னை விட்டுட்டு போறில்ல, போ, என்னை விட்டுட்டு போ, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ட்டு ஜேகே தான் உட்காந்துருப்பான். இப்போ ஜிமினுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாது, ஏன்னா ஜேகே அவனோட தப்பை உணர்ந்துட்டான் அப்படிங்கிறது ஜிமினுக்கு தெரியுது. இப்போ ஜிமின் எதுவுமே பேச மாட்டான். ஜிமின் என்னை விட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டில, ஓகே போ, நான் என்னோடய லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன ஜாக்கு என்ன அப்படிங்கும்போது, நான்
உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், உன்னை தப்பாக பேசிட்டேன், எல்லாம் எனக்கு தெரியுது. அதுக்காக நீ எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடு, ஆனால் என்னை விட்டுட்டு போகாத ஜிமின், நான் கடைசியாக கேட்குறேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் வந்துட்டு ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு, ஜங்குக் என்னை புரிஞ்சுக்கிட்டியா, நான் காசுக்காக உங்ககிட்ட பழகலை ஜங்குக், நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜங்குக், இப்போயாவது எனக்கு புரியுதா அப்படிங்கும்போது ஜங்குக் எதுவும் பேசாமல் ஜிமினை லிப் டு லிப் கிஸ் கொடுத்துருவான். அப்போ ஜூங் தான் காது ஓட்டிக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவன் பாட்டு ஓட்டுறேன். இவங்க 2 பேர் லிப் டு லிப்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. எனக்கு இதுக்கு மேலே ப்ரூஃப் பண்ண எதுவும் தெரியல ஜிமின் அப்படின்னு, எனக்கு இப்படி தான் பண்ண தெரியும் அப்படின்னா பொறுக்கி அப்படின்னு சொல்லி ஜிமின் திட்டுவான். ஓ பொறுக்கியா, அப்புறம் என்னை விட்டுட்டு போகிறீங்களா மேடம் அப்படின்னு கேட்பான். போகிறேன், என்னை எங்கள் அம்மா வீட்டில் இறக்கி விட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது இறக்கி விடு, நான் மாமியாரை போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது, இல்லை ஜேகே தான் ஜிமினை பக்கத்தில் அவனோட கையை போட்டு இறுக்கமாக பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். ஜூங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்தது. அப்புறம் கான்ட்ராக்ட், அப்போ ஜூங் சொல்லுவான், கான்ட்ராக்டா, அதெல்லாம் சும்மா பேப்பர், நீங்கள் வேறு அப்படிங்கும்போது, என்னது சும்மா பேப்பரா, ஆமாம் உங்களுக்கு யார் கான்ட்ராக்ட்லாம் ஃபஸ்ட்டு போட்டது அப்படின்ட்டு ஜூங் சொல்லுவான். ஓ அப்போ கான்ட்ராக்ட்லாம் போடலையா, அதெல்லாம் போடலை பாஸ், அது உங்களுக்காண்டி நீங்கள் சொன்னீங்களேன்னு பேப்பரை சும்மா எழுதுறது, அட பாவி, ஆமாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ ஜிமின் வீட்டுக்கு தான் ஜூங் போயிருப்பான். அவங்க அம்மா பார்க்க தான் ஜங்குக் போவான். அப்போ ஜங்குக் வந்துட்டு ஜிமினோட அம்மாட்ட, ஆன்ட்டி நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் உங்கள் பையனை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், அப்புறம் நீங்களும் வந்துடுங்க, நீங்களும் வந்துட்டு நம்ம எல்லோரும் ஒன்றா இருப்போம் அப்படின்ட்டு ஜங்குக் சொன்னோன்னே ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஜங்குக் அவ்வளோ நல்லவனாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் எப்படி ஜிமின் அப்படின்னு கேட்பாங்க அவங்க அம்மா. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஜங்குக் கிட்ட தான், ஜங்குக் என் பையனை ரொம்ப நல்லா பார்த்துக்கோ ஜங்குக், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க மாமியார், என் பொண்டாட்டியை நான் எப்படி பார்த்துக்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு. இப்போ அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் இன்னும் ஒரு 1 மந்த் இருக்கணும், முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்ட்டு சொல்லுவானே. சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினும் ஜங்குக்கும் தான் வெளியே வந்துடுவாங்க. இப்போ ஜூங் தான், பாஸ் அப்பா உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது கொடுப்பான். பார்த்தா ஸ்விட்சர்லாண்டு தான் 2 டிக்கெட்டு ஹனிமூன் போக சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை ஏர்போர்ட்டில் இறக்கி விட சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது, என்னது ஏர்போர்ட்டில் நான் எதுவுமே திங்ஸ்லாம் எடுக்கலையே, அதெல்லாம் அப்பா எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு கொடுத்து விட்டார் அப்படிங்கும்போது, ஓ ரொம்ப ஸ்பீடாக இருக்கார் ஜிமினோ மாமனார் அப்படிங்கும்போது, என் மாமனார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் போய் ஜூங் விட்டுட்டு ஜூங் வந்துட்டு ஜிமின்ட்டு சொல்லுவான், ஜிமின் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன ஜூங் என்கிட்ட ஏதோ கேட்குறாரு, கேளுங்க ஜூங். அப்புறம் உன் ஃப்ரெண்டு இருக்கானே, ஃப்ரெண்டா யார், அதான் அன்னைக்கு ரூமில் பார்த்தோமே உன் கூட இருந்தேன், ஆமாம் அவன் நம்பரை மட்டும் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஜூங் சொல்கிறீங்க, ஆமாம் அவனை பார்த்தது ஏதோ தெரில பிடிச்சிருச்சு, ஸோ அப்படியே நானும் கொஞ்சம் கமிட்டடாக்கான்னு பார்க்குறேன். அப்போ ஜாங்கு என்ன ஜூங் அப்படிங்கும்போது, ஆமாம் பாஸ் நானும் இப்படியே தனியாகவே இருக்கிறது அப்படிங்கும்போது, நடத்து அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட தான் நம்பர் வாங்கியிருப்பான், டங்க் நம்பரை. இப்போ 2 பேரும் ஸ்விட்சர்லாந்து போயிடுவாங்க. போயிட்டு ஒரு ரூமில் தான் அவங்க அப்பா எல்லாமே ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி ஒரு ஒயிட் கலர் ஒரு அந்த பாத்திங் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு ஜேகே முன்னாடி நிற்பான். ஜேகே ஜிமினை வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன அப்படி பார்க்குற, இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை கூலிங் பிளேஸு கூலாக இருக்குது, எனக்கு சூடாக தேடுது அப்படின்னு சொல்லி, என்ன சூடா, இல்லை எனக்கு வார்ம் அப் வேணும் அப்படிங்கும்போது, அப்படியா அந்த ஹீட்ரு இருக்குல்ல அங்கே போய் உட்காந்துக்கோ. என்னது ஹீட்ரு கிட்ட உட்காரா, அதுக்கு தான் எங்கள் அப்பா எனக்கு வந்து ஸ்விட்சர்லாண்டு டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரா, இப்போ வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் பக்கத்தில் ஜங்குக் வந்து, இவ்வளோ நடந்தும் இந்த ஃபிகர் எனக்கு தாண்டி எழுதியிருக்கு பார்த்தியா, ஆமாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த ஆப்பிள் மாதிரி இருக்கிற லிப் இருக்குல்ல அதை ஒரு 1/2 hour எனக்கு தரியா அப்படிங்கும்போது, அதெல்லாம் தரமாட்டேன், அப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவ்வளோதான், பயங்கரமாக போயிட்டுருக்கு அந்த டே. அவ்வளோ ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஜிமினும் ஜங்குக்கும். அவ்வளோதான்டா, இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டோரி நான் சின்னதாக தான் போடலாம், 1 ஷாட்டாக ஆயிடும்னு பார்த்தா அது இவ்வளோ பெருசாகிருச்சு.
ஸ்டோரியில் எதுவும் சொதப்பி இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கடா. நான் என்ன சொதப்புனேன்ட்டு தயவு செஞ்சு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல, பட் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகேடா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்டா, பாய் ஆர்மீஸ்.